Let us all strive to be worthy of Shobindo's centenary. லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 5 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு த காஸ்மிக் இல்யூஷன், மைண்ட், ட்ரீம் அண்ட் ஹெலூசினேஷன். இந்த பிரபஞ்சம் குறித்த மாயை, இதில் மனம் எந்த பங்கை வகிக்கின்றது, மனதில் தோன்றக்கூடிய கனவுகள், காட்சி பிழைகள், இவைகள் எந்த அளவிற்கு இந்த பிரபஞ்சம் குறித்த மாயையுடன் தொடர்புடையன என்பது குறித்தெல்லாம் பகவான் இந்த சாப்டரில் விளக்குகின்றார். போன செஷன்ல பேராகிராஃப் 24 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 25 பார்க்கலாம். அதற்கு முன்னர்
போன செஷன்ல பேராகிராஃப் 24 என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் இந்த பேராகிராஃப் 24 அது முழுவதுமே மனதினுடைய அந்த கற்பனா சக்தி அது குறித்து தான் பேசுகின்றார். பேராகிராஃப் 24, 24 and 25 நாம் பார்க்க போகின்ற 25 இது ரெண்டுமே பகவான் எது குறித்து பேசுகின்றார் என்றால் கற்பனா சக்தி. இந்த ஏன் கற்பனா சக்தி இங்கு அது குறித்து இங்கு பேசுகின்றார் என்றால், மனதிற்கு அதனுடைய ஒரு திறமை என்னவென்றால் கற்பனைகளை உருவாக்கிக் கொள்வது. இது மனதினுடைய ஒரு திறமை, மனதிற்கே வழங்கப்பட்ட ஒரு திறமை. It is capable of imagination. இந்த மனதினுடைய கற்பனையும் இந்த பிரபஞ்சம் குறித்த மாயை இவை இரண்டும் ஒன்றா? நாம் மனதில் கற்பனை செய்கின்றோம். இந்த பிரபஞ்சம் நாம் காணும் விஷயங்கள் அனைத்துமே நம் மனதினுடைய கற்பனையா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் பகவான் ஒவ்வொன்றையாக எடுத்துக்கொண்டு அவையெல்லாம் இந்த பிரபஞ்சம் குறித்த மாயையுடன் எந்த அளவுக்கு தொடர்புடையன என்பதை விளக்கிக் கொண்டே வருகின்றார். பகவான் இங்க மனதினுடைய கற்பனை குறித்து என்ன கூறுகின்றார் என்றால், இந்த மனம் அதனுடைய கற்பனை என்பது ஒரு அறியாமையின் கருவியாக செயல்படுகின்றது. மென்டல் இமேஜினேஷன் இஸ் an instrument of ignorance. மனமே நம்ம பார்த்தோம், இட் இஸ் an instrument of ignorance. சீக்கிங் நாலேஜ் என்பதை பகவான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். இட் இஸ் நாட் அ பொசஸர் ஆஃப் நாலேஜ். அதே போல மனதில் தோன்றும் கற்பனைகளும் பார்த்தோம் அப்படின்னா, த மென்டல் இமேஜினேஷன் இட் இஸ் an instrument of ignorance. ஏன் பகவான் அவ்வாறு கூறுகின்றார் என்றால், மனதிற்கு நம்ம பார்த்தோம், அதனுடைய ஞானம் என்பது ஒரு குறைந்த அளவே உடையது. இட் ஹஸ் a limited capacity of knowledge. இந்த ஒரு குறைபட்ட ஞானம் இருப்பதனால் மனம் என்ன செய்கின்றது? கற்பனையை அது நாடுகின்றது. ஏனென்றால் அதற்கு வழங்கப்பட்ட அதனுடைய அறிவு என்பது ஒரு எல்லைக்குட்பட்டது. ஆனால் அது கற்பனையின் மூலம் என்ன செய்கின்றது? அதை கடக்கின்றது. தன்னுடைய அந்த குறைபாட்டை மனம் என்ன செய்கின்றது? கற்பனையின் மூலமாக அது ஒரு விதத்தில் சரி செய்து கொள்கின்றது. அதை தன்னுடைய குறையை ஓரளவு அது கற்பனையின் மூலமாக நிவர்த்தி செய்து கொள்கின்றது. மனம் என்ன செய்கின்றது? நேரடியாக பார்க்கின்றது, விஷயங்களை பார்க்கின்றது. எவையெல்லாம் பார்வையில் தெரிகின்றனவோ அவைகளை பார்க்கின்றது. எவைகளெல்லாம் மேலோட்டமாக தெரிகின்றனவோ அவைகளை பார்க்கின்றது. ஆனால் அத்துடன் மனம் நின்று விடுவது இல்லை. மனம் என்ன செய்கின்றது? இந்த பார்ப்பதையும்
மேலோட்டமாக இருப்பதையும் கடந்த ஒன்றை இவைகளிலிருந்து அது உருவாக்குகின்றது. அதுதான் கற்பனை. ஒன்றை பார்க்கின்றோம், அதை கடந்த ஒன்றை நாம் எதை காண்கின்றோமோ அதனின் மூலம் உருவாக்குகின்றோம். அதை கடந்த ஒன்று, அதற்கு மேலான ஒன்று, அதுதான் கற்பனை. ஆகையால் மனம் என்ன செய்கின்றது? எவையெல்லாம் சாத்தியக்கூறுகளாக இருக்கின்றதோ அவைகளையும் கற்பனை செய்கின்றது. எவையெல்லாம் நடக்க முடியாத விஷயங்களோ அவைகளையும் மனம் கற்பனை செய்கின்றது. மேலும் அது எவைகளெல்லாம் உண்மையிலேயே இல்லையோ, தற்பொழுது இல்லையோ, உண்மையிலேயே காணப்படுவதில்லையோ அவைகளையும் அது உருவாக்குகின்றது. இவையெல்லாம் தன்னுடைய அந்த ஊகிக்கும் தன்மை, மனதினுடைய ஊகிக்கும் தன்மை, மென்டல் கெஸ் ஒர்க், அதன் மூலமா அது மட்டுமல்லாமல் அது அதனுடைய மனதினுடைய உருவாக்கங்கள், இந்த மனதினுடைய கெஸ் ஒர்க், ஊகிக்கும் தன்மை, மனதினுடைய உருவாக்கங்கள், இதெல்லாம் நம்ம நேரடியாக அனுபவத்தில் ஏற்படவில்லை. இருந்தாலும் மனம் என்ன செய்கின்றது? இந்த ஊகிப்பதன் மூலமாகவும் தன்னுடைய உருவாக்கங்களின் மூலமாகவும் கற்பனைகளை உருவாக்குகின்றது. தோற்றங்களையும் கற்பனைகளையும் உருவாக்குகின்றது. இவ்வாறுதான் கற்பனை என்கின்ற, மனதினுடைய கற்பனை என்கின்ற ஒரு செயல்பாடு நடைபெறுகின்றது என்று பகவான் விளக்குகின்றார். இது மேற்புறத்தில் கற்பனை குறித்த ஒரு மேற்புற ஒரு கணிப்பு. மேற்புறத்தில் கற்பனை என்பது இவ்வாறுதான் காணப்படுகின்றது. இதையும் கடந்து நாம் உண்மையிலேயே கற்பனை என்கின்ற அந்த செயல்பாட்டிற்கு பின்னால் என்ன நடக்கின்றது என்றால், இங்கு பகவான் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றார். நாம் கற்பனை என்பதை வெறும் கற்பனை என்று நினைக்கின்றோம். எவையெல்லாம் நிஜமாகவே இருக்கின்றனவோ அதை வைத்துக்கொண்டு இல்லாதது ஒன்று இல்லை அல்லது அதிலிருந்து என்ன பிற்பாடு ஒன்று சாத்தியமாக காணப்படுகின்றதோ அதை கற்பனை என்பதன் மூலம் உருவாக்குகின்றோம் என்று நாம் நினைக்கின்றோம். பகவான் ஆனால் இங்கே வேறு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை கூறுகின்றார். என்ன கூறுகின்றார் என்றால், கற்பனையின் மூலமாக மனம் என்ன செய்கின்றது என்றால், அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள், வெளிப்படாத பரம்பொருள், த பீயிங், த சத், த இன்ஃபினிட், அதிலிருந்து என்ன செய்கின்றது? அந்த கற்பனையின் மூலம் அதில் உள்ள இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ், எண்ணற்ற கணக்கில் அடங்காத சாத்தியக்கூறுகளை கற்பனையின் மூலமாக மனம் வெளியில் கொணர்கின்றது அப்படிங்கிறார் பகவான். அதுதான் கற்பனையினுடைய இன் ரியாலிட்டி. By imagination, the mind brings out of being its infinite possibilities. எவையெல்லாம் பிரபஞ்சத்தில் இன்னும் வெளிப்படாதவைகளாக இருக்கின்றனவோ அவைகளை மனம் என்ன செய்கின்றது? கண்டுபிடித்து வெளியில் கொண்டு வருகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஏற்கனவே பார்த்தோம், மனம் என்பதற்கு ஒரு குறைபட்ட அறிவுதான் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். மைண்ட் லிமிட்டட் நாலேஜ்ல இருக்கு. இந்த குறைபட்ட ஞானத்தை வைத்துக்கொண்டு இந்த செயலை செய்ய முடியாது. பரம்பொருளினுடைய எல்லையற்ற உண்மைகளை அது வெளியில் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் மனம் என்பது ஒரு குறைபட்ட நிலையில் இருக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு அது என்ன செய்ய முடியாது? பரம்பொருளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ், எண்ணற்ற சாத்தியக்கூறுகளை மனம் தன்னுடைய அறிவை வைத்துக்கொண்டு பண்ண முடியாது. ஆகையால் மனம் என்ன செய்கின்றது? இட் மேக்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறார். எக்ஸ்பெரிமெண்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரூத் அண்ட் பாசிபிலிட்டினா ஒரு பரீட்சாத்மான முறையில் மனம் என்ன செய்கின்றது? உண்மைகளின் அடிப்படையில் மனம் தன்னுடைய
சொந்தமான உருவாக்கங்களை உருவாக்குகின்றது, சாத்தியக்கூறுகளை தோற்றுவிக்கின்றது. அவையெல்லாம் இன்னும் தத்ரூபமாக ஆக்சுவலாக நடைபெறவில்லை, இருந்தாலும் இவைகளை மனம் உருவாக்குகின்றது. ஒரு பரீட்சார்த்தமான முறையில் மனம் உருவாக்குகின்றது. அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? மனதிற்கு அந்த உண்மைகள் அதனுள் வெளிப்படும் பொழுது, உண்மைகள் அதனுள் உண்மைகளை அது பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு உயர்தளங்களிலிருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் மூலம் அது உண்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கெப்பாசிட்டி, ஒரு திறமை மனதிற்கு எப்பொழுதுமே குறைபாடில் தான் இருக்கின்றது. மைண்ட்ஸ் பவர் ஆஃப் ரிசீவிங் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் ட்ரூத் இஸ் லிமிட்டட். ஏனென்றால் அந்த உண்மைகள் வெளிப்படும் பொழுது மனம் என்ன செய்கின்றது? குறுக்கிட்டு எந்த உண்மைகள் தெரிவிக்கப்படுகின்றனவோ அது உருமாற்றம் செய்கின்றது. ஆகையால் மனம் இன்ஸ்பிரேஷன்ஸ் கிடைத்தாலும் கூட அதை உள்வாங்கிக் கொள்வதற்கான அந்த திறன் அதுக்கு குறைந்தபட்சமே இருக்கின்றது. ஆகையால் மனம் என்ன செய்கின்றது? இந்த கற்பனைகளை உருவாக்குகின்றது. இட் இமேஜின்ஸ். கருத்துக்களை ஒரு பரீட்சார்த்தமான முறையில் அது உருவாக்குகின்றது. ஹைபாத்திடைசஸ், கொஸ்டின்ஸ், இது உண்மையாக இருக்கலாமா, மற்றொன்று உண்மையாக இருக்கலாமா என்றெல்லாம் அது வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை ஆராய்கின்றது. இது மனம் என்ன செய்கின்றது? உண்மைகள் தனக்கு கிடைத்தாலும் கூட அந்த உண்மைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வதில் மனதிற்கு சிரமமாக இருப்பதால், அதனுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் அந்த உண்மைகள் வெளிப்படுவதால் மனம் என்ன செய்கின்றது? மனம் வெவ்வேறு விஷயங்களை அது கற்பனையின் மூலமாக இந்த உண்மைகள் குறித்து உருவாக்குகின்றது. எல்லா விதமான அந்த தத்துவ ரீதியான கட்டமைப்புகள், ஆல் பிலோசாபிக்கல் ஸ்கூல்ஸ், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி மனதினுடைய செயல்பாட்டின் மூலமாகத்தான் உருவாக்கப்படுகின்றன. வெவ்வேறு பிலோசாபிக்கல் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஹைபாத்திசிஸ், இந்த டிவைன் ரியாலிட்டி குறித்த வெவ்வேறு தன்னுடைய கோட்பாடுகளை உருவாக்குகின்றன. ஆகையால் அடுத்தது மனத்தினுடைய உண்மையான சக்தி, அந்த விஷயங்களில் என்ன உண்மையான ரியல் பொட்டென்ஷியல் இருக்கின்றதோ அதை வெளியில் கொண்டுவதற்கான அந்த திறமை மனதிற்கு எப்பொழுதுமே ஒரு குறைபட்ட அளவில் இருக்கின்றது. ஆகையால் என்ன செய்கின்றது? மனம் சாத்தியக்கூறுகளை தன்னுள் உருவாக்குகின்றது. தற்பொழுது அந்த சாத்தியக்கூறுகள் தத்ரூபமாக இல்லாவிட்டாலும் கூட மனம் என்ன செய்கின்றது? அந்த சாத்தியக்கூறுகளை தன் மனதில் உருவாக்குகின்றது. இவை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாமே மனம் எதன் மூலமாக செய்கின்றது என்றால் அந்த கற்பனையின் மூலமாக செய்கின்றது. தன்னுடைய அறிவு குறைந்தபட்சம் செயல்படுகின்றது. அதற்காக அது அந்த உண்மைகளை, அந்த பரம்பொருளில் இருந்து இருக்கக்கூடிய அந்த எண்ணற்ற உண்மைகளை அது தன்னுடைய குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய அறிவினால் செய்ய முடியாததனால் அது கற்பனையின் மூலம் என்ன செய்கின்றது? மனதில் உருவாக்குகின்றது. அதே போல உண்மைகளை அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ், அவைகளை, அது கிடைக்கும் உண்மைகளை அது முழுமையாக அதனால் கையாள முடிவதினால் உண்மையாக வாங்கி கொண்டு அதை வாங்கிக் கொள்ளும் திறன், உண்மைகளை வாங்கிக் கொள்ளும் திறன் மனதிற்கு குறைந்த அளவே இருப்பதினால் அது என்ன செய்கின்றது? அதன் கற்பனையின் மூலம் கிடைக்கின்ற உண்மைகளை வைத்துக்கொண்டு ஒரு உருவாக்கங்களை அது தோற்றுவிக்கின்றது. அதே போல மனதிற்கு ஒரு விஷயங்களில் உள்ள உண்மையான திறன், ரியல் பொட்டென்ஷியல், அவைகளை கொண்டு வருவதும் ஒரு குறைந்தபட்சம் தான் இருக்கின்றது. ஆகையால் அது என்ன செய்கின்றது? இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு அந்த சாத்தியக்கூறுகளை அது மனதில் உருவாக்குகின்றது. இவையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா
எதன் மூலமாக மனம் செய்கின்றது என்றால், தனக்கு ஒரு குறைபாடுள்ள அமைப்பு இருக்கின்றது. அதை நிவர்த்தி செய்து கொள்ள என்ன செய்கின்றது மனம்? இந்த கற்பனை என்கின்ற அமைப்பின் மூலமாக இவைகளை எல்லாம் உருவாக்குகின்றது. இந்த மனதினுடைய அந்த கற்பனை என்கின்ற அமைப்பின் மூலம் மனதிற்கு உண்மையினுடைய ஒரு தோற்றம் கிடைக்கின்றது. அதை மறுக்க முடியாது. அதே போல சில சாத்தியக்கூறுகளை மனம் கற்பனையின் மூலம் கற்பனை செய்து பார்க்கின்றது. அவைகள் பின்பு நடைமுறையில் உருவாகுகின்றன. இதையும் நாம் காண்கின்றோம். ஆகையால இந்த இந்த செயல்பாட்டின் மூலம் மனம் என்ன செய்கின்றது? எவையெல்லாம் சாத்தியமோ, இந்த உலகத்தில் சாத்தியமாக கூடியவையோ இந்த கற்பனை என்கின்ற செயலின் மூலம் மனம் அவைகளின் மீது ஒரு அழுத்தத்தை தந்து அவைகள் இந்த உலகத்தில் நிஜமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வழியை அது வகுக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால கற்பனை என்பது ஒரு வீணான செயல் அல்ல. மைண்ட் ஆஃபன் எக்ஸசைசஸ் அண்ட் effective pressure on the world's actualities அப்படிங்கிறார். சில விஷயங்கள் இப்ப இல்லை, ஆனால் மனம் என்ன செய்கின்றது? அந்த விஷயங்களை கற்பனை செய்து பார்க்கின்றது. கற்பனை செய்து பார்ப்பதினால் என்ன நடைபெறுகின்றது என்றால், அது வீணான செயலாக போய்விடுவது இல்லை. இந்த செயலின் மூலம் எவையெல்லாம் சாத்தியக்கூறுகளாக இருக்கின்றனவோ, பாசிபிலிட்டிஸ், அவைகளின் மீது ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவைகள் உண்மையாகவே இந்த உலகத்தில் தோற்றம் பெறுவதற்கு இந்த கற்பனை என்கின்ற மனதினுடைய செயல் வழிவகுக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The power of imagination exerts a force that makes things possible in actual life அப்படிங்கிறார். ஆகையால் அந்த பவர் ஆஃப் இமேஜினேஷன் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. இதற்கு பகவான் ஒரு நல்ல உதாரணத்தையும் தருகின்றார். இந்த வானத்தில் பறப்பது என்பது மனிதனுடைய ஒரு கற்பனையாக இருந்தது. காலம் தொட்டு வானத்தில் பறப்பது என்பது, இது குறித்து மனிதன் கற்பனை செய்து பார்த்திருக்கின்றான். அவை தற்பொழுது தத்ரூபமாக நடைபெறுவதை நாம் காண்கின்றோம். மேலும் பகவான் இன்னொரு கருத்தையும் கூறுகின்றார், ஒரு முக்கியமான கருத்தையும் கூறுகின்றார். இது ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து. என்ன கூறுகின்றார் என்றால், imaginations can create their own potentiality. Imaginations can create their own potentiality, especially if they are supported in the collective mind, and may in the long run draw on themselves the sanction of the cosmic will அப்படிங்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை கோருகின்றார். இமேஜினேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதற்கென்றே ஒரு பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு அப்படிங்கிறார். திறமை இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறார். அது என்ன செய்யும் என்கின்றார் பகவான்? இது கலெக்டிவாக நம்ம ஒரு விஷயத்தை கற்பனை செய்து பார்க்கும் பொழுது, கலெக்டிவ் மைண்ட், இஃப் தே ஆர் சப்போர்ட்டட் இன் த கலெக்டிவ் மைண்ட், என்ன செய்யும் என்கின்றார் பகவான்? அண்ட் மே in the long run draw on themselves the sanction of the cosmic will. எந்த கருத்துக்கள் குறித்து அந்த கலெக்டிவாக நாம், எந்த உண்மைகள் குறித்து நாம் இந்த கலெக்டிவாக நாம் கற்பனை செய்கின்றோமோ, அது என்ன செய்கின்றது? பிரபஞ்சத்தினுடைய அந்த சங்கல்பத்தை, அதனுடைய ஒரு ஒப்புதலை இந்த கற்பனை செய்யும் இந்த செயல் என்ன செய்கின்றது? அது தன்பால் ஈர்க்கின்றது. ஈர்த்து அவைகள் உண்மையாகவே நடைபெறுவதற்கு வழிகோலுகின்றது அப்படிங்கிறார் பகவான். இது கலெக்டிவாக இருக்கும் பொழுது கற்பனை என்பது மிக சக்தி வாய்ந்தது என்கின்றார்.
அது அந்த பிரபஞ்சத்தினுடைய சங்கல்பத்தை அது தன்பால் ஈர்த்து, பிரபஞ்சத்தினுடைய ஒரு செயல் இங்கு நடைபெறுவதற்கான பிரபஞ்சத்தினுடைய ஒப்புதலை அது தன்பால் ஈர்த்து அதை செயல்பட வைக்கின்றது. அந்த சக்தி இந்த கற்பனைக்கு உண்டு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆதலால் தான் இந்த கலெக்டிவ் நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கின்றோம், லைஃப் டிவைன் படிக்கின்றோம். கலெக்டிவாக நம் ஒரு செயலை செய்யும் பொழுது அதற்கு சக்தி, எந்த உண்மையை குறித்து நாம் சிந்திக்கின்றோமோ கூடுகின்றோமோ அந்த உண்மைகளை நிஜமாகவே இந்த பிரபஞ்சத்தில் இந்த நடைபெறுவதற்கு அந்த பிரபஞ்சத்தின் ஒப்புதலை நம்பால் ஈர்ப்பதற்கு இந்த கலெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது பகவான் கூறுவது என்னவென்றால், எல்லா கற்பனைகளும் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா கற்பனைகளும் பகவான் என்ன சொல்கின்றார், எல்லாமே சாத்தியக்கூறுகளைத்தான் வெளிப்படுத்துகின்றன அப்படிங்கிறார். அது கற்பனைகள் அப்படின்னு சொன்னாலே பொய்யான கற்பனைகள்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். எல்லா கற்பனைகளிலுமே ஒரு கிரெயின் ஆஃப் ட்ரூத் இருக்கும். அது ஏதோ ஒன்று சாத்தியம், அதில் ஏதோ ஒரு உண்மை சாத்தியம், அதைத்தான் அவைகள் வெளிப்படுத்துகின்றன அப்படிங்கிறார். சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா எதிர்காலத்தில் அது வடிவம் எடுக்கின்றன. அது மாத்திரமல்ல, அவ்வாறு வடிவம் எடுப்பது அந்த ஆக்சுவலா என்ன இருக்கின்றதோ அதிலிருந்து மாறுபட்ட வடிவத்தில் வடிவம் எடுக்கின்றன. இருந்தாலும் ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது அப்படிங்கிறார். எது குறித்து இப்பொழுது ஒன்றை காண்கின்றோம், வேறொரு விஷயம் குறித்து நாம் கற்பனை செய்கின்றோம். எதை குறித்து கற்பனை செய்கின்றோமோ அது வேறு விதத்தில் வடிவம் பெறுகின்றன. இருந்தாலும் அதில் ஒரு உண்மை இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சில விஷயங்கள்லாம் கற்பனை செய்கின்றோம், அவைகள் எல்லாம் அனைத்துமே நடைபெறுவதில்லை. என்ன காரணம் என்றால் அவைகள் தற்பொழுது பிரபஞ்சம் இருக்கின்ற நிலையுடன் ஒத்து போகாமல் இருக்கின்றன. அதே போல ஒரு தனிப்பட்ட மனிதன் இருக்கின்றான், அவனுக்கு என்ன கெப்பாசிட்டி, அவனுக்கு என்ன திறன் இருக்கின்றதோ அதனுடன் ஒத்து போகாமல் இருக்கின்றன. அதனால்தான் சில விஷயங்களை நாம் கற்பனை செய்து பார்த்தாலும் கூட அவைகள் தற்பொழுது நடைபெறுவதற்கு சாத்தியமில்லாத நிலையில் இருக்கின்றன. இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு பகவான் அவருடைய கருத்துக்கள்ல பார்க்கறது என்னன்னா, இந்த சூப்பர் மைண்ட் குறித்து பார்க்கின்றோம். சூப்பர் மைண்ட் குறித்து அனைவருமே ஏதோ ஒரு எண்ணம் வைத்திருக்கின்றோம். கேட்கலாம், ஏன் சூப்பர் மைண்ட், சூப்பர் மேன் என்ற சூப்ராமெண்டல் பீயிங் அப்படிங்கிறது தற்பொழுது ஏன் உருவாகவில்லை என்ற கேள்வியை கேட்கலாம். அதற்காகத்தான் பகவான் இங்கே கூறுகின்றார். அது கற்பனை செய்து பார்த்தாலும் கூட, அதில் உண்மை இருந்தாலும் கூட அது தற்பொழுது ஏன் வடிவம் எடுக்கவில்லை என்றால், they do not come within the permitted potentiality of the individual. தற்பொழுது தனி மனிதன் எந்த அளவில் இருக்கின்றானோ அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த திறன் அதற்கு உட்பட்டதாக இல்லை. அதனால்தான் அது வடிவம் பெறவில்லையே ஒழிய அது ஒரு காலத்தில் வடிவம் பெறும். They do not come within the permitted potentiality of the individual or do not accord with the collective or the generic principle. இப்போ ஜெனரிக் பிரின்சிபிள்னா என்னன்னா, இந்த ஹியூமன் பீயிங் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு மைண்ட் அப்படிங்கிறது தான் ஒரு ஆப்ரேட்டிங் பிரின்சிபிளா இருக்கு. சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறது இதுல இருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு ஆஸ் ஆஃப் நோ ஒத்து போகல. அதனாலதான் இன்னும் வெளிப்படாமல் இருக்கின்றது. We are not sufficiently prepared. அது குறித்து தான் பகவான் மறைமுகமாக கூறுகின்றார். They do not accord with the collective or the generic principle or are alien to the nature or destiny of the containing world existence. தற்பொழுது இந்த உலக வாழ்வு எந்த நிலையில் இருக்கின்றதோ அதற்கு மாறுபட்டதாக இருக்கின்றது. இந்த காரணங்களால இந்த உயர் விஷயங்கள் தற்பொழுது நடைபெறாத நிலையில் இருக்கின்றன.
இது வந்து தற்போதைய நிலைதானே ஒழிய பின்பு நடைபெறும், அதுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால எல்லா கற்பனைகள் என்பது பொய்யல்ல, சாத்தியக்கூறுகளை கொண்டதாக இருக்கின்றன. அவைகள் எல்லாமே பார்த்தோம் என்றால் ஒரு வகையில் உண்மைகளை ஒரு காலத்தில் வெளிப்படுத்தும். ஆகையால் இந்த கருத்தை தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். பேராகிராஃப் 24 ஃபுல்லா இதுதான். பேராகிராஃப் 25க்கு உள்ள போகலாம் நம்ம. Chapter 5, The Cosmic Illusion, Mind, Dream and Hallucination. Paragraph 25. Thus, the mind's imaginations are not purely and radically illusory. They proceed on the basis of its experience of actualities, or at least set out from that, or variations upon actuality, or they figure the maybes or might be's of the infinite. What could be if other truths had manifested? If existing potentials had been otherwise arranged, or other possibilities than those already admitted became potential. Thank you, sir. Thank you. Explanation படிங்க. சார் படிப்பீங்களா? படிங்க மேடம். We have seen that all imaginations represent possibilities. The mind's imaginations are not pure illusions. They are based on mind's experience of actualities. Imaginations proceed from actualities, though they may vary from the actualities. Imagination brings out the possibilities of the infinite, that is, they may be or they might be. It deals with all future possibilities other than what has already manifested, like manifestation of other truths, rearrangement of existing potentialities, admitting newer possibilities as potential. Thank you, sir. Thank you. இமேஜினேஷனுக்கு வந்து நம்ம பார்த்தோம், இமேஜினேஷன் என்பது ஒரு பொய்யான ஒரு அமைப்புகள் கிடையாது அப்படிங்கிறது தான் பகவான் இங்க கூறுகின்றார். இமேஜினேஷன் அப்படின்னு சொன்னாலே ஒரு பொய்யை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படுகின்றது என்பது பொதுவான ஒரு கருத்தாக இருக்கின்றது. ஆனால் உண்மையில் அவ்வாறு இல்லை அப்படிங்கிறார். இமேஜினேஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லாமே வந்து எதை அவைகள் பிரதிநிதித்துவம் படுத்துகின்றன என்றால் எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதைத்தான் இந்த இமேஜினேஷன்ஸ் வந்து தெரியப்படுத்துகின்றன அப்படிங்கிறார். தே ஆர் நாட் இல்யூஷன்ஸ், எல்லாம் மாய தோற்றங்கள் கிடையாது. இது எவைகள் எதன் பேரில் இந்த மனதினுடைய கற்பனைகள் உருவாக்கப்படுகின்றன என்றால், மனம் நிஜமாகவே இருக்கக்கூடிய விஷயங்களை அது கையாளுகின்றது. இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனம் என்ன செய்கின்றது? நிறைய விஷயங்களை அது கையாளுகின்றது, நிறைய இயக்கங்களை அது பார்க்கின்றது. மனம் வெவ்வேறு இத்தகைய ஒரு அமைப்புகளின் மூலம் மனதிற்கு நிறைய அனுபவங்கள் கிட்டுகின்றன. இந்த அனுபவங்களின் அடிப்படையில் எழுவதுதான் கற்பனைகள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இமேஜினேஷன்ஸ் வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு ஆக்சுவாலிட்டி, அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறார். அது வந்து ஏதோ ஒரு பேஸ் இல்லாம ஆரம்பிக்கவே முடியாது அப்படிங்கிறார். அது வந்து எது வந்து ஆக்சுவலா இருக்கோ அதுல இருந்து மாறி இருக்கலாம், இருந்தாலும் பேஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஆக்சுவாலிட்டி அப்படிங்கிறார். இன்னொரு கருத்தையும் பகவான் குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே போன அந்த பேராகிராஃப் 24ல பார்த்த கருத்து தான். இமேஜினேஷன்ஸ் மூலமா என்ன நடைபெறுகின்றது என்றால் brings out the possibilities of the infinite அப்படிங்கிறார். இன்ஃபினிட் டிவைன் அப்படின்னாலே இன்ஃபினிட் தான்.
இந்த பிரபஞ்சம் என்பது இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன் ரியாலிட்டி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன் ரியாலிட்டி அப்படிங்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், த பீயிங் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து பிகமிங் ஆகின்றது. இந்த இரண்டு வார்த்தைகளும் பகவான் அடிக்கடி கையாளும் சொல், பீயிங் அண்ட் பிகமிங். பீயிங்கிறது அன்மேனிஃபெஸ்டாக இருக்கக்கூடியது, பிகமிங் அப்படிங்கிறது மேனிஃபெஸ்ட் ஆகுறது. இது ரெண்டுமே டிவைனினுடைய டிஃப்ரெண்ட் பாய்ஸஸ் தான். எதுவுமே எதிரெதிரான விஷயங்கள் கிடையாது. டிவைன் பீயிங்காகவும் இருக்கின்றது, அன்மேனிஃபெஸ்டாக இருக்கின்றது, மேனிஃபெஸ்டாகவும் இருக்கின்றது. இந்த அன்மேனிஃபெஸ்டாக இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஸ்டேட்டஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டிவைன்னாலே இன்ஃபினிட் தான். அதுல பாசிபிலிட்டிஸ் அதாவது வற்றாத நிலையில் இருக்கு அந்த இடத்துல. அந்த ஒரு இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ்லேருந்து சாத்தியக்கூறுகளை எது உருவாக்குகின்றது என்றால் இந்த இமேஜினேஷன் அப்படிங்கிறார். இட் பிரிங்ஸ் அவுட் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த இன்ஃபினிட் அப்படிங்கிறார். சாத்தியக்கூறுகள் தற்பொழுது வடிவம் பெற்ற நிலையில் இருக்கின்றன. உலகத்துல ஆக்சுவாலிட்டிஸ் பார்த்தோம். பகவான் 3 வார்த்தைகளை இந்த சாப்டர்ல சொல்கின்றார். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று ஆக்சுவாலிட்டிஸ், நாம் நேர்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள். இரண்டாவது பாசிபிலிட்டிஸ், எதெல்லாம் சாத்தியக்கூறுகளோ. ஏன்னா இந்த உலகத்துல நடந்து கொண்டே இருக்க புதுசா விஷயங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. அதெல்லாம் சாத்தியக்கூறுகள். இன்றைக்கு இல்லாம இருக்கலாம், நாளைக்கு வரும் பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம். அடுத்தது ட்ரூத்ஸ், எப்பொழுதுமே இருக்கக்கூடிய உண்மைகள். இந்த 3 விஷயங்கள் தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த கற்பனைகள் என்ன செய்கின்றது, எதனுடன் அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது என்றால் ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ். எல்லா ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸும் அதனுடன் மனம் கற்பனையின் மூலமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அதே போல எந்தெந்த உண்மைகள் தற்பொழுது வெளிப்படாத நிலையில் இருக்கின்றதோ அவைகளினுடனும் அந்த கற்பனையின் மூலமாக கற்பனை தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அதே போல இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் அதனுடைய முழுமையான சக்தியுடன் அமைக்கப்பட்டுள்ளன. அதை வேறு விதமான முறையில் அமைத்து அதன் மூலமாக புதிய புதிய சக்திகளை உருவாக்குதல். இது நடைமுறையில் நிறைய உதாரணங்களை பார்க்கின்றோம். ஒரே சக்தி தான் இருக்கின்றது, அதை வேறு விதமாக அமைத்து என்ன செய்கின்றோம், அதில் இருந்து வெவ்வேறு திறமைகளை நாம் பெறுகின்றோம். உதாரணத்திற்கு பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுக்கு சூரிய ஒளி கிட்டுகின்றது. அதை என்ன செய்கின்றோம், அதை நம்ம சோலார் பேனல்ல கேப்சர் பண்ணி சோலார் பவர் கிரியேட் பண்றோம். விண்ட் பவர் இருக்குது, அது ஏற்கனவே ஒரு சாத்தியக்கூறாக இருக்கின்றது. அதை ரீஅரேஞ்ச் பண்றோம். என்ன பண்றோம், அந்த விண்மல் மூலமா கேப்சர் பண்ணி அதுல இருந்து ஒரு சக்தியை உருவாக்குகின்றோம். இது ஒரு சாதாரண நிலையில பிசிக்கல் லெவல்ல. அதே போல எல்லா லெவல்லையும் என்ன செய்ய முடியும், மனம் தன்னுடைய கற்பனையினால் இருக்கின்ற ஒன்றை வேறு விதமாக அமைத்து அதிலிருந்து புதிய சக்திகளை உருவாக்க முடியும். இதெல்லாம் மனதினுடைய கற்பனையினுடைய சக்திகள். இதுல பகவான் கூறுவது என்னவென்றால், இமேஜினேஷன் என்ன செய்கின்றது, அந்த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த இன்ஃபினிட் அப்படிங்கிறார். அது எப்படி கற்பனை அந்த பரம்பொருளில் இருக்கக்கூடிய அந்த சாத்திய கூறுகளை வெளியில் கொண்டு வர முடியும் என்று நாம் கேட்கலாம். அதுக்கு பகவான் பின்னால் விளக்குகின்றார். எப்படி இமேஜினேஷன் மூலமாக அந்த இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த இன்ஃபினிட் அதை வெளியில் கொண்டு வருகின்றது என்பதை பகவான் விளக்குகின்றார். இமேஜினேஷன் மூலமாக நாம் எப்படி சாதாரண மென்டல் லெவல்ல இருந்து ஒரு ஹையர் மென்டல் லெவல், ஒரு ஹையர் கான்சியஸ்னஸோட கூட தொடர்பு கொள்ள முடியும் என்பதை பகவான் விளக்குகின்றார். அதன் மூலமாகத்தான் இது சாத்தியம் என்று பகவான் கூறுகின்றார். ஆகையால இந்த இமேஜினேஷனுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன என்று பகவான் இங்கு தெளிவுபடுத்துகின்றார். நாம் கற்பனை என்பதன் மூலமாக அறிந்து வைத்தது உள்ளது ரொம்ப குறைவான ஒரு ஞானம் தான். கற்பனைகள் என்றாலே நாம் என்ன நினைக்கின்றோம்,
அதெல்லாம் வெறும் கற்பனை தானே அப்படின்னு நினைக்கின்றோம். ஆனா அதற்கு இவ்வளவு சக்திகள் இருக்கின்றது என்பதை பகவான் விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். Moreover, through this faculty, forms and powers of other domains than that of physical actuality communicate with our mental being. Even when the imaginations are extravagant or take the form of hallucinations or illusions, they proceed with actuals or possibles for their basis. The mind creates the figure of a mermaid, but the fantasy is composed of two actualities put together in a way that is outside the earth's normal potentiality. Angels, griffins, chimeras are constructed on the same principle. Sometimes the imagination is a memory of former actualities, as in the mythical figure of the dragon. Sometimes it is a figure or a happening that is real, or could be real on other planes or in other conditions of existence. Thank you, sir. தேங்க்யூ. படிக்கிறேன் சார். படிங்க படிக்கணுமா மேடம். சார்? We have forms and powers in our physical world. Similarly, there are forms and powers in supraphysical domains. Through imagination, such supraphysical forms and powers communicates with our mental being. Sometimes our imaginations are extravagant. They take the form of hallucinations or illusions. Yet they proceed with actuals or possibles for their basis. In the folk tales, we find the imaginary character of mermaid, upper part with female body and the lower part with the fish tail. This imagination is composed of two actualities put together in a way which is outside the earth's normal potentiality. All mythical characters, angels, griffins, half-eagle, half-lion, chimeras, fire-breathing hybrid creature composed of different animal parts, a lion with goat, goat head, tail with snake head, are constructed on the same principle. Sometimes the imagination may be a memory of former actualities like dragons, Chinese dragons, or divine mythical creatures. Sometimes imaginations represent a figure or happening that is real or possibly real in other planes of existence. Thank you, sir. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இங்க பகவான் ஒரு முக்கியமான கருத்து கூறுகின்றார். என்ன கூறுகின்றார் என்றால், சில சமயம் கற்பனைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மிகைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கும், எக்ஸ்ட்ராவகண்டா இருக்கும். மிகைப்படுத்தப்பட்ட நிலையில கற்பனைகள் உருவாகுவதை பார்க்கின்றோம். ரொம்ப எக்ஸ்ட்ராவகண்டா இருக்கும். சில சமயம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹலூசினேஷன்ஸ், இல்யூஷன்ஸ் இது மாதிரிலாம் வரும். இந்த கற்பனைகள்லாம் வரும். ஈவன் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார், ஈவன் இந்த அனுபவங்கள் வந்து சாதாரண மனநிலையில் உள்ளவர்களுக்கும் வரும். சில பேருக்கு வந்து இந்த மென்டலி டீரேஞ்ச்டு பர்சன்ஸ், அவங்களுக்கும் இந்த ஹலூசினேஷன்ஸ், இந்த இல்யூஷன்ஸ், இந்த இந்த ஒரு அதீதமான கற்பனைகள்லாம் அவர்களுக்கும் தோன்றும் அப்படிங்கிறார் பகவான். இது எல்லாமே தோன்றினாலும் கூட, என்னதான் அது அதீதமான கற்பனைகளாக இருந்தாலும் கூட, அவைகள் எதனில் இருந்து துவங்குகின்றன என்றால், ஏதோ ஒரு உண்மையாக இருக்கக்கூடிய ஆக்சுவல்ஸ், பாசிபிலிட்டி, சாத்தியக்கூறுகள், அதிலிருந்து தான் துவங்குகின்றன அப்படிங்கிறார். அதாவது கற்பனைகள் எல்லாம் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட நிலையில காணப்பட்டாலும் கூட, அதனுடைய தோற்றம், ஆரிஜின் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு உண்மை, அந்த உண்மையிலிருந்து தான் துவங்குகின்றன அப்படிங்கிறார் பகவான். அது மாத்திரமல்ல, பகவான் இங்க இன்னொரு கருத்தையும் கோருகின்றார். இப்போ இந்த பிசிக்கல் வேர்ல்டுல பார்த்தோம் அப்படின்னா நாம் நிஜமான தோற்றங்கள், சக்திகள், இவைகளுடன் நாம் சம்பந்தப்பட்டு இருக்கின்றோம். இதுதான் பிசிக்கல் வேர்ல்டுல இருக்கு, ஆக்சுவல் ஃபார்ம்ஸ் அண்ட் பவர்ஸ். இந்த பிசிக்கல் வேர்ல்டுல இருக்கிற இந்த வடிவங்கள், சக்திகள் இது மாத்திரம் அல்ல.
இந்த பிசிக்கல் வேர்ல்டை தாண்டிய உலகங்களும் இருக்கின்றன என்பது பகவான் கூறக்கூடிய அடிக்கடி நாம் எதிர்கொள்ளும் இந்த உண்மை. There are worlds above, there are worlds below. The tier of worlds அப்படிங்கிறது பகவான் கூறக்கூடிய உண்மை. வெவ்வேறு உலகங்கள் இருக்கின்றன. அதுல ஒன்றுதான் நாம் காணக்கூடிய அந்த பிசிக்கல் வேர்ல்டு என்பது. இந்த உலகத்தை தாண்டிய மேல் உலகங்கள், சூப்ரா பிசிக்கல் வேர்ல்டு, அதிலும் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் அண்ட் பவர்ஸ் இருக்கின்றன என்கின்ற பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த சக்திகள், வடிவங்கள், தோற்றங்கள் எல்லாம் இந்த பிசிக்கல் வேர்ல்டுல மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தை தாண்டிய சூப்ரா பிசிக்கல் வேர்ல்டு அதிலேயும் இருக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். கற்பனையின் மூலமாக என்ன செய்கின்றோம்? இந்த உலகத்தை தாண்டிய மேல் இருக்கக்கூடிய அந்த சூப்ரா பிசிக்கல் வேர்ல்டு, அதில் இருக்கக்கூடிய அந்த வடிவங்கள், சக்திகளுடன் மனம் என்ன செய்கின்றது? தொடர்பு கொள்கின்றது அப்படிங்கிறார். கற்பனையின் மூலமாக மனம் என்ன செய்கின்றது? இந்த உலகத்தை தாண்டி இருக்கக்கூடிய தளங்களில், அவைகளில் இருக்கக்கூடிய வடிவங்கள், தோற்றங்கள், சக்திகள், அவைகளுடன் மனம் தொடர்பு கொள்கின்றது கற்பனையின் மூலமாக அப்படிங்கிறார். இது உண்மை. இரண்டாவது, மனம் என்னதான் அதீதமாக கற்பனை செய்தாலும் கூட அவைகளெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு மாய தோற்றங்கள், ஒரு பிழையான தோற்றங்கள், ஹலூசினேஷன்ஸ் அண்ட் இல்யூஷன்ஸ், இவைகளாக இருந்தாலும் கூட எவைகளிலிருந்து அவைகள் ஆரம்பிக்கின்றன என்றால் ஏதோ ஒரு ஆக்சுவலாக உண்மையாக இருக்கின்றது, அதனிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கு பகவான் நிறைய உதாரணங்களை தருகின்றார். முதலாவதாக தரப்படும் அவன் மேற்கோள் காட்டும் உதாரணம் இந்த கடல் கண்ணின்னு சொல்லுவோம். இந்த மர்மைட் என்றால் இந்த அப்பர் பார்ட்டு ஃபீமேல் பாடி மாதிரி இருக்கும், கீழே ஃபிஷ் டெயில் மாதிரி இருக்கும். நிறைய நம்மளுடைய கதைகளில் பார்க்குறோம். இந்த ஃபோக் டெய்ல்ஸில் இத்தகைய பாத்திரங்களை பார்க்குறோம். இதெல்லாமே ஒரு இமேஜினேஷன். ரெண்டு உண்மையான விஷயங்களை ஒன்றிணைத்து ஒரு கற்பனையான ஒரு தோற்றத்தை உருவாக்குவது. ரெண்டுமே உண்மையான விஷயம். மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் பாடி என்பது உண்மையான விஷயம், ஃபிஷ் டெயில் என்பதும் உண்மையான விஷயம். ரெண்டையும் சேர்த்து ஒரு கற்பனையான ஒன்றை உருவாக்குவது. அதே போல எல்லா விதமான மித்திக்கல் கேரக்டர்ஸ், மைத்தாலஜியில பார்த்தோம் அப்படின்னா நிறைய இது மாதிரி கற்பனைகளான பாத்திரங்கள் உருவாக்கப்படுகின்றன. இந்த ஏஞ்சல்ஸ், தேவதைகள் பார்த்தோம், ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி தேவதைகளை பார்க்கிறோம். தேவதைகள்னாலே எப்படி பார்க்கிறோம்? பறந்து வர்ற மாதிரி, வானத்தில் பறந்து வர்ற மாதிரி மனித உருவங்கள் தேவதைகளை பார்க்கிறோம், ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி பார்க்கிறோம். இதுவும் உண்மையான இருக்கக்கூடிய விஷயங்களினுடைய கற்பனைகள். பகவான் கிரிஃபின்ஸ் அப்படிங்கிறாரு. கிரிஃபின்ஸ்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுவும் ஒரு மித்திக்கல் கேரக்டர். கழுகு, பாதி கழுகா இருக்கும், அந்த உடல்ல பார்த்தோம்னா பாதி கழுகா இருக்கும், கழுத்துக்கு மேல கழுகா இருக்கும், உடம்பு சிங்கம் மாதிரி இருக்கும். ஹாஃப் ஈகிள் ஹாஃப் லயன். இதுவும் ஒரு மித்திக்கல் கேரக்டர். அப்புறம் ஷிமராஸ் அப்படிங்கிறார். ஷிமராஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது நெருப்பை சுவாசிக்கும் ஒரு ஜந்து. இட்ஸ் அ ஃபயர் பிரீடிங் ஹைபிரிட் கிரீச்சர். இது ஒரு மித்திக்கல் கேரக்டர். அது உடம்புல பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் அனிமல் பார்ட்ஸ் இருக்கும். பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கும், அதோடைய கழுத்து ஒரு கோட் மாதிரி இருக்கும், அதனுடைய வால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாம்பினுடைய தலைமா இருக்கும். இதெல்லாம் கற்பனையாக உருவாக்கப்பட்ட பாத்திரம், இமேஜினேஷன், மித்திக்கல் இமேஜினேஷன்ஸ். இருந்தாலும் இல்லை, ஒவ்வொரு இதுலேயும் ஒரு உண்மை இருக்கு. உண்மையின் அடிப்படையில் தான் அவைகள் உருவாக்கப்படுகின்றன. இது பகவான் கூறுவது என்னவென்றால், எல்லாதான் இமேஜினேஷன் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஆக்சுவாலிட்டி இருக்கு. அதை குறிப்பதற்காகத்தான் இதை கூறுகின்றார். அதே போல ஒரு கடந்த கால இல்லாத ஒரு விஷயம் அது பார்க்க இருந்தாலும் அதை குறித்த ஒரு கற்பனையின் மூலமாக ஒன்றை உருவாக்குவது. இதுக்கு இந்த சைனீஸ் டிராகன்ஸ், இந்த டிராகன் பார்த்தோம் அப்படின்னா, டிராகன் என்பது எல்லா இதுலையும் பார்க்குறோம். நம்ம கோயிலில் கூட பார்க்குறோம் அந்த டிராகனுடைய சிற்பங்கள்.
டிராகன் வந்து எல்லாமே வந்து மித்திக்கல் கிரீச்சர்ஸ். ஒரு முதலையினுடைய வாய் மாதிரி இருக்கும், அப்புறம் டெய்ல் வந்து பாம்பினுடைய, முதலையினுடைய, எல்லாமே டிஃப்ரெண்ட் உண்மையாக இருக்கும் விஷயங்களை சேர்த்து சொல்றது. இதெல்லாமே பகவான் என்ன கூறுகின்றார், கற்பனைகள் இதெல்லாம் என்னதான் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் சரி, அதுல வந்து சிம்பாலிக்கா வந்து ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது அப்படிங்கிறார். டிஃப்ரெண்ட் உண்மைகளை கலந்து ஒன்றை கற்பனையாக உருவாக்குவது தான் இந்த இதுல உண்மை இருக்குது, எல்லாமே பொய்ன்னு நம்ம வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறார். அதே போல பகவான் இங்க என்ன கூறுகின்றார், சில சமயம் வேறொரு தளங்களில் காணக்கூடிய உண்மைகள், நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதைகளை வெளிப்படுத்துவதாகவும் கற்பனைகள் இருக்கும் அப்படிங்கிறாரு. இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏற்கனவே போன செஷன்ல கூட பார்த்தோம், இந்தியாவினுடைய சுதந்திரத்தை அன்னையும் சரி பகவானும் சரி முன்கூட்டியே அவர்கள் வேறொரு தளத்தில் கண்டார்கள், நேரடியாக கண்டார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது என்று அன்னை கூறினார்கள், பகவானும் இந்தியா சுதந்திரம் அடைந்து விடும் என்று ஆனால் நேரிலே கண்டுவிட்டார், அந்த உண்மையை கண்டுவிட்டார். அது வேறொரு தளங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை தற்பொழுதே காண்பது, இவைகளும் கற்பனைகளின் மூலமாக சாத்தியம் என்று பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். ஆகையால ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் கற்பனைகள் என்பது வெறும் பொய்யான விஷயங்கள் இல்லை, அதற்கு பின்னால வந்து ஒரு உண்மை இருக்கின்றது. அடுத்தது போறோம் நம்ம. Even the illusions of the maniac are founded on an extravagant misfitting of actuals, as when the lunatic combines himself, kingship and England, and sits in imagination of the throne of the Plantagenets and Tudors. Again, when we look into the origin of mental error, we find normally that it is a miscombination, misplacement, misuse, misunderstanding, or misapplication of elements of experience and knowledge. Thank you, sir. Thank you. Explanation பண்ணுங்க. படிங்க மேடம். Sometimes the mentally rearranged persons have strange illusions. For example, such a person may have an illusion that he belongs to the royal clan of a country sitting on the royal throne. We find here a mental error where there is a miscombination, misplacement, misuse, misunderstanding, or misapplication of elements of experience and knowledge. Thank you. சில சமயம் இந்த மனம் வந்து வெகுவாக பாதிக்கப்பட்டவர்கள் என்ன வந்து அவர்களுடைய கற்பனைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். ஒரு அரச பரம்பரையோட தன்னை சம்பந்தப்படுத்தி கொண்டு ஒரு அரச பரம்பரை, அதில் அதனுடைய ஒரு வம்சாவளியில் தான் தோன்றி இருப்பதாகவும், தன்னை ஒரு அரசராகவும், அரியணையில் அமைந்திருக்கும் அரசராகவும் இவ்வாறெல்லாம் கற்பனை செய்து கொள்வது. பகவான் இங்க கூறும் உதாரணம் எப்படின்னா, as when the lunatic combines himself kingship, அதாவது அரசணையில உட்கார்ந்து இருப்பது, and England, and sits in imagination on the throne of the Plantagenets and Tudors. இதுல பகவான் என்ன என்ன கூறுகின்றார் என்றால், இங்கிலாந்து நாட்டுல வந்து இந்த அரச பரம்பரையில இருக்கிறவங்க எல்லாமே நம்ம பார்த்த மாதிரி சோழ பரம்பரை, சேரம், இப்படிலாம் நிறைய நம்ம சொல்றோம், இந்த ராயல் லீனியேஜ்னு சொல்றோம் இல்லையா, இந்த பரம்பரையில வர்றவங்க. அது போல இங்கிலாந்து நாட்டுல இந்த பிளான்டஜெனட்ஸ் அண்ட் டியூடார்ஸ் அப்படிங்கிறது ஒரு ராஜ பரம்பரையை குறிக்கும். சில பேர் இந்த டியூடார் அந்த ராயல் லீனியேஜ்ல வந்து அரசராக இருந்திருக்கின்றார்கள். பிளான்டஜெனட்ஸ் என்கின்ற அந்த வம்சாவளியில் மூலமாக சில பேர் வந்தவர்கள் இங்கிலாந்து நாட்டை அரசராக இருந்திருக்கிறார்கள். ஆகையால ஒரு மென்டலி இருக்கிறவன் என்ன செய்வான்,
இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிப்பான். உதாரணத்திற்கு இங்கிலாந்து நாடு, இங்க இருக்கிற மாதிரி அரச பரம்பரை, இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் வந்து இந்த பரம்பரையிலிருந்து வந்த ஒரு கிங்கு அப்படின்னு. இதுல என்ன பகவான் இங்க தெளிவுபடுத்துகின்றார் என்றால், இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், இதுல வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோம்னா தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டால் உண்மை. அதாவது தனிப்பட்ட முறையில எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு விஷயமும் உண்மை. அந்த ராஜ பரம்பரை, வெவ்வேறு ராஜ பரம்பரைகள் என்பது உண்மை. அந்த நாடு என்பது இங்கிலாந்து நாடு என்பது உண்மை. அதே போல அதுல இருக்கக்கூடிய அந்த மன்னர் என்பது உண்மை. இது எல்லாரும் எல்லா நாட்டிலையும் இது மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா, சில இந்த மென்டலி இவங்க பர்சன்லாம் தன்னை வந்து கற்பனை செய்து கொண்டு இது மாதிரிலாம் பேசுவாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறு உண்மைகளை வைத்துக்கொண்டு தவறாக பொருத்துதல் தான் செய்வாங்க இதுல. ஆகையால அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு உண்மை இருக்கும் அப்படிங்கிறாரு. இந்த 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 இது வந்து ஒரு மனத்தினுடைய ஒரு பிழையாக காணப்பட்டாலும் கூட, இந்த பிழையினுடைய தோற்றம் எங்கிருந்து ஏற்படுகின்றது என்றால், ஏன் அந்த பிழை ஏற்படுகின்றது என்றால், அங்கு தவறாக உண்மைகள் தவறாக இணைக்கப்படுகின்றன. மிஸ்காம்பினேஷன். தவறாக பொருத்தப்படுகின்றன. மிஸ்பிளேஸ்மெண்ட். தவறாக பிரயோகிக்கப்படுகின்றன. மிஸ்யூஸ். தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றன. எப்படி ஒரு தனிமனிதன் என்பவன் ஒரு ராஜாவாக அரசனாக இருக்க முடியும்? ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அப்ளிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ். தனக்கு கிடைத்துள்ள அனுபவமும் அந்த ஞானத்தையும் வைத்துக்கொண்டு தவறாக பொருத்துவது. அதனால்தான் இத்தகைய விஷயங்கள் நடைபெறுகின்றன. ஈவன் ஒரு மனம் வந்து ஒரு புத்தி சுவாதீனம் மிகவும் இழந்த நிலையில் இருக்கும் ஒருவருக்கு கூட அவர் செய்யும் கற்பனைகள்ல பார்த்தோம் அப்படின்னா அதற்கு அடிப்படையில ஏதோ ஒரு உண்மை இருக்கும் அப்படிங்கிறார். அடுத்தது போலாம் நம்ம. Imagination itself is in its nature a substitute for a truer consciousness' faculty of intuition of possibility. As the mind ascends towards the truth consciousness, this mental power becomes a truth imagination, which brings the color and light of the higher truth into the limited adequacy or inadequacy of the knowledge already achieved and formulated. And finally, in the transforming light above, it gives place wholly to higher truth powers, or itself turns into intuition and inspiration. The mind, in that uplifting, ceases to be a creator of delusions and an architect of error. Thank you, sir. Thank you. Pading, madam. We have seen that the mind has a limited capacity of knowledge, and this deficiency is supplemented by its power of imagination. We have also seen that the faculty of intuition belongs to the higher consciousness than the ordinary mental consciousness. However, imagination serves as a substitute for a truer consciousness faculty of intuition of possibility. As mind ascends towards the truth consciousness, that is supermind, this mental power of imagination becomes truth imagination. This truth imagination brings the color and light of the higher truth into the limited knowledge of the mind. Finally, in the transforming light above, it gives place wholly to higher truth powers. Or this truth imagination itself turns into intuition and inspiration. In that elevated state of consciousness, the mind ceases to be a creator of delusions and errors. Thank you, sir. Thank you. முதலியே பகவான் கூறியிருந்தார், இந்த இமேஜினேஷன் என்ன செய்கின்றது, பரம்பொருளில் உள்ள வெளிப்படாத உண்மைகள், அதில் உள்ள இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ், அவைகளை இமேஜினேஷன் என்ன செய்கின்றது, அவைகளை வெளிக்கொணர்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுல பகவான் வந்து ஒரு முக்கியமான கருத்தை கூறுகின்றார்.
நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மனதிற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லிமிட்டெட் கெப்பாசிட்டி ஆஃப் நாலேஜ் அதுவும் அது அப்படிங்கிற உண்மையை நாம் இந்த அடிக்கடி மீண்டும் மீண்டும் நாம் காணும் உண்மை. மைண்ட் ஹாஸ் காட் அ லிமிட்டெட் கெப்பாசிட்டி ஆஃப் நாலேஜ் தான் அதுக்கு. இந்த குறையை அது எவ்வாறு சரி செய்து கொள்கின்றது என்றால், தன்னுடைய கற்பனையின் மூலம் என்ன செய்கின்றது, தன்னுடைய அறிவின் மூலமாக அது எதை பெற முடிவதில்லையோ அதை கற்பனை செய்து பார்க்கின்றது. அதே போல இன்ட்யூட்டிவ் பவர் என்பது சாதாரண மென்டல் கான்சியஸ்னஸ் இருக்கும்பொழுது அந்த இன்ட்யூட்டிவ் பவர் வந்து கிடையாது, மைண்டுக்கு கிடையாது. மனதினுடைய உயர்தளங்களில் இருந்து தான் அந்த இன்ட்யூஷன் வருகின்றதை ஒழிய ஆர்டினரி ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நமக்கு இன்ட்யூஷன் இல்லை. வி மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் த 5 சென்சஸ். ஐம்புலன்களை வைத்துக்கொண்டு அப்ஜெக்டிவா தான் நாம் செயல்படுகின்றோம். இன்ட்யூஷன் என்பது மனதினுடைய உயர்தளங்களிலிருந்து மனதிற்கு தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இங்கு பகவான் என்ன ஒரு முக்கியமான கருத்தை கூறுகின்றார். இந்த இமேஜினேஷன் என்ன செய்கின்றது, அது வந்து ஒரு சப்ஸ்டிடியூட், ஒரு மாற்று அமைப்பாக செயல்படுகின்றது. எதற்கு ஒரு மாற்று அமைப்பாக செயல்படுகின்றது என்றால், அந்த இன்ட்யூட்டிவ் கான்சியஸ்னஸ் மனதிற்கு அந்த சக்தி கிடையாது. மனதிற்கு வந்து இந்த இன்ட்யூட்டிவ் கான்சியஸ்னஸ் கிடையாது. அதற்கு பதிலாக என்ன செய்கின்றது, கற்பனை வந்து கற்பனை செய்யும் அந்த திறன் என்பது இதற்கு வந்து ஒரு மாற்று அமைப்பாக இங்கு செயல்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது எப்படி என்பதையும் விளக்குகின்றார். இது எப்படி முடியுங்கிறதையும் விளக்குகின்றார். இமேஜினேஷன் சர்வ்ஸ் as a substitute for a truer consciousness, faculty of intuition or possibility. அந்த இன்ட்யூட்டிவ் பவர்ங்கிறது சாதாரண மனதுக்கு கிடையாது. அது எதற்கு உண்டு என்றால், ட்ரூயர் கான்சியஸ்னஸ்னா ஹையர் கான்சியஸ்னஸ் தான் அதுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் கிடையாது, இன்ட்யூஷன் கெப்பாசிட்டி உண்டு. கற்பனையின் மூலமாக இது என்ன செய்கின்றது, கற்பனை வந்து இதற்கு ஒரு மாற்று அமைப்பாக இந்த இன்ட்யூட்டிவ் பவர் இதை அடைவதற்கு ஒரு மாற்று அமைப்பாக செயல்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். அது எப்படி மாற்று அமைப்பாக செயல்பட முடியும் என்பதையும் விளக்குகின்றார். எப்படின்னா, இந்த மனம் எப்பொழுதும் பார்க்கிறோம், மனம் வந்து எப்பொழுதுமே தன்னை கடந்து செல்வதற்கான பயணத்தில் தான் எப்பொழுதுமே இருக்கின்றது. மைண்ட் வந்து ஸ்டாட்டிக்கா இல்லை. மனம் என்ன செய்கின்றது, அது தற்பொழுது உள்ள நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு செல்லும், ஏதோ ஒரு விதத்தில் அந்த நிலைக்கு செல்லுவதைத்தான், அந்த ஒரு இயக்கத்தில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த எவல்யூஷன் அப்வர்ட்ஸ் என்பது நடந்து கொண்டே இருக்கின்றது. நாம் அறியாமல் இருக்கின்றோமே ஒழிய நடந்து கொண்டே இருக்கின்றது. அதுல வந்து நம்ம கான்சியஸா ஈடுபட்டோம் என்றால் அது துரிதமாக நடைபெறும். அதர்வைஸ் இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். இருந்தாலும் அந்த நிகழ்வு என்பது நடந்து கொண்டே இருக்கின்றது. இங்கு பகவான் இங்க என்ன கூறுகின்றார், as mind ascends towards a truth consciousness, மனம் என்ன செய்கின்றது, தான் தற்பொழுது இருக்க நிலையிலிருந்து அடுத்த அந்த மேலுள்ள நிலை, இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் சூப்பர் மைண்ட், அந்த மேல் தளத்தை நோக்கிதான் பயணம் பண்ணிட்டு நம்ம அனைவருமே அதை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அந்த பயணத்தில் நம்ம ஈடுபட்டு இருக்கும்போது என்ன செய்கின்றது, இந்த மென்டல் பவர் ஆஃப் இமேஜினேஷன், இந்த மனதினுடைய அந்த கற்பனை செய்யும் சக்தி என்பது எப்படி எதுவாக மாறுகின்றது என்றால் ட்ரூத் இமேஜினேஷனாக மாறுகின்றது. வெறும் பொய்யான விஷயங்களையோ மாய தோற்றங்களையோ உருவாக்கும் கற்பனைகளாக இல்லாமல் உண்மைகளை வெளிப்படுத்தும் ஒரு அமைப்பாக மாறுகின்றது. இமேஜினேஷன் அங்கு மாறிவிடுகின்றது அப்படிங்கிறார். ட்ரூத் இமேஜினேஷன் அப்படிங்கிறாரு. ட்ரூத் இமேஜினேஷன்னா என்ன அப்படிங்கிறத மதரும் வந்து ஸ்ட்ரேஞ்ச்லி மதர் ஹஸ் எக்ஸ்பிளைன்ட். நம்ம இதை முடிச்சுட்டு மதரோடைய இதை பார்க்கலாம். அதுல வந்து மதர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க எப்படி ட்ரூத் இமேஜினேஷன்னா என்ன அப்படிங்கிறத மதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. As the mind ascends towards a truth consciousness, this mental power na the imagination பத்தி சொல்றார் பகவான். This mental power becomes a truth imagination which brings the color and light of the higher truth
into the limited adequacy or inadequacy of the knowledge already received and formulated அப்படிங்கிறார். ஆகையால இந்த உண்மைகளை மேல் தளங்களிலிருந்து கீழே கொண்டு வருவதற்கு கற்பனா சக்தி உதவி புரிகின்றது, மனதிற்கு உதவி புரிகின்றது அப்படிங்கிறார் பகவான். அயால கற்பனைகளை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. அது வெறும் கற்பனைகள் தானே என்று உதாசீனப்படுத்தக்கூடாது. மேலுள்ள தளங்களில் இருந்து அந்த அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் சூப்பர்மெண்டல் பிளேன்லேருந்து கீழே இருக்கக்கூடிய மனோதளத்திற்கு உண்மைகளை தருவிப்பதும் அந்த செயல்ல கற்பனா சக்திகளும் உதவி புரிகின்றன அப்படிங்கிறார். The truth imagination brings the color and light of the higher truth into the limited knowledge of the mind அப்படிங்கிறார். இது எவ்வாறாக மாறுகின்றது என்றால், இந்த ட்ரூத் இமேஜினேஷன் என்பது உண்மையாகவே அந்த இன்ட்யூஷன் அந்த இன்ஸ்பிரேஷன் அவைகளாக மாறுகின்றன அப்படிங்கிறார். இது இந்த நிலையில என்ன நடைபெறுகின்றது என்றால், மனம் தன்னுடைய சாதாரண உணர்வு நிலையில இருந்து ஒரு உயர் உணர்வு நிலையை அடைகின்றது. இந்த உயர் உணர்வு நிலையில இருக்கும் பொழுது மனம் என்ன செய்கின்றது, அது ஒரு சாதாரண நிலையில இருக்கும் பொழுது அது ஒரு பொய்யான தோற்றங்களையும் ஒரு பிழைகளையும் உருவாக்கும் அமைப்பாக இருக்கின்றது. ஆனால் இந்த உயர் உணர்வு நிலையில இருக்கும் பொழுது மனம் அவ்வாறு இருப்பது இல்லை. In the transforming light above, it gives place wholly to higher truth powers, or itself turns into intuition and inspiration. The mind in that uplifting ceases to be a creator of delusions and an architect of error. மனம் தற்பொழுது எப்படி இருக்கின்றது? பிழைகளை உருவாக்குகின்றது, பொய்யான தோற்றங்களை உருவாக்குகின்றது. அதுவாறு நம்ம ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ்ல மனம் அந்த நிலைக்கு செல்லும் பொழுது அவ்வாறு இருப்பது இல்லை அப்படிங்கிறார். அவ்வாறு இருப்பதில்லை. It is no more a creator of error, it is no more a creator of delusions என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் இதுக்கெல்லாம் எது உதவி புரிகின்றது என்றால், இந்த கற்பனை என்கின்ற ஒரு சக்தி உதவி புரிகின்றது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Mind then is not a sovereign creator of things non-existent or erected in a void. It is an ignorance trying to know. Its very illusions start from a basis of some kind and are the results of a limited knowledge or a half ignorance. Mind is an instrument of the cosmic ignorance, but it does not seem to be or does not act like a power or an instrument of a cosmic illusion. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? படிங்க சார். Mind is not an ultimate creator of things non-existent or erected in the void. It is an ignorance trying to know. Its very illusions start from a basis of some kind. They are the results of a limited knowledge or half ignorance. Mind is an instrument of the cosmic ignorance. Cosmic ignorance means the state in which the mind, by its exclusive concentration, is divided from its source, the overmind. Mind separated acts as if it were an independent principle, and each mental being, each basic mental idea, power, force stands similarly on its separate self. It is a descent from cosmic truth oneness to division. Reference Book 1, Chapter 28, page 300. But it does not seem to be or does not act like a power or an instrument of a cosmic illusion, that is Maya. Thank you, sir. Thank you. மாயாவாதிகள் என்ன கோருகின்றார்கள் என்றால், மனம் இந்த காஸ்மிக் இல்யூஷன் பிரபஞ்சம் குறித்த மாயையை
தோற்றுவிக்கும் ஒரு அமைப்பாகவும், அது மாத்திரமல்ல தோற்றுவிக்கும் ஒரு இடைப்பட்ட சாதனமாகவும் இருக்கின்றது என்று மாயாவாதிகள் கூறுகின்றார்கள். இட் இஸ் an instrument of cosmic illusion என்பது மாயாவாதிகளினுடைய கருத்து. மனம் என்பது இந்த பிரபஞ்சம் குறித்த ஒரு ஒரு பொய்யான அமைப்பை தோற்றுவிக்கும் ஒரு இடைப்பட்ட சாதனமாக விளங்குகின்றது என்பது, இட் இஸ் a creator of illusions என்பது மாயாவாதத்தில் அவ்வாறு கூறப்படுகின்றது. ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், மனம் என்பது தானே ஒன்றை உருவாக்க முடியாது. இல்லாத ஒன்றினை, மனம் எங்குமே இல்லாத ஒன்றினை, அதுதானே கோருகின்றார்கள். ஒரிஜினல் இல்யூஷன் அப்படிங்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்து ஒரிஜினல் இல்யூஷன், இது எங்குமே இங்க இருக்கிறது எதுவுமே எங்கேயுமே வேற எங்கேயும் கிடையாது. இதை மனம் என்ன செய்கின்றது, தானே உருவாக்கியது என்று கூறுகின்றோம். மாயாவாதத்தில் கூறப்படுகின்றது. அது இவ்வாறு இருக்க முடியாது அப்படிங்கிறார். மைண்ட் இஸ் நாட் a sovereign creator of things, non-existent or erected in a void அப்படிங்கிறார் பகவான். மனம் என்பது அறியாமையில் இருப்பதுதான் உண்மையை ஒழிய, அறியாமையில் இருக்கின்றது. அது அறியாமையிலிருந்து ஞானத்தை நோக்கி செல்லும் ஒரு அமைப்பாகத்தான் இருக்கின்றது மனம். இட் இஸ் an ignorance trying to know. அதுதான் உண்மை. அதே போல அதனுடைய illusions எல்லாம் எதிர்பார்க்கிறோம். எவையெல்லாம் அது அதனுடைய ஒரு அதில் காணக்கூடிய ஒரு பொய்யான தோற்றங்களாக காணப்படுகின்றதோ அவைகளுக்கெல்லாம் ஒரு பேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது, ஒரு லிமிட்டட் நாலேஜ் இருக்கின்றது, ஒரு அரைகுறை ஞானம் இருக்கின்றது. அதுதான் பேஸ். பொய்ன்னா உண்மையிலேயே பொய் கிடையாதுங்க, முற்றிலும் பொய் கிடையாது. ஈவன் மனதில் தோன்றக்கூடிய ஒரு பொய்யான விஷயங்கள், இட்ஸ் வெரி illusions, start from a basis of some kind and are the results of a limited knowledge or a half ignorance அப்படிங்கிறார் பகவான். ஆகையால மனம் என்பது ஒன்றை தானாகவே எங்கேயோ இல்லாத விஷயத்தை, ஒரு பொய்யான தோற்றத்தை பிரபஞ்சம் என்கின்ற அமைப்பில் உருவாக்க முடியாது அப்படிங்கிறத பகவான் தெளிவுபடுத்துகின்றார். பகவான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு கருத்தை கூறுகின்றார். மைண்ட் இஸ் an instrument of the cosmic ignorance அப்படிங்கிறார். But it does not seem to be or does not act like a power or an instrument of a cosmic illusion. மாயாவாதிகள் கூறும் அமைப்பு என்னவென்றால், கருத்து என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் குறித்த மாயை, பிரபஞ்சம் என்கின்ற மாயையை தோற்றுவிப்பதே மனம்தான். மனம் என்பது ஒரு இடைப்பட்ட சாதனமாக செயல்பட்டு இந்த பிரபஞ்சம் என்கின்ற ஒரு மாய தோற்றத்தை அது தோற்றுவிக்கின்றது அப்படிங்கிறது தான் மாயாவாதிகளினுடைய கருத்து. அது இல்லை அப்படிங்கிறார். உண்மையிலேயே மனம் என்ன அப்படின்னா, அது ஒரு அறியாமைக்குட்பட்ட ஒரு சாதனமாகத்தான் இருக்கின்றது. ஏன் பகவான் இந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறாருன்னா, அந்த ஒரு ஏன் வெறும் மைண்ட் இஸ் an instrument of the cosmic ignorance அப்படிங்கிறார். இந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு பார்த்த சொல்தான். புக் 1 சாப்டர் 28 பார்த்துருக்கோம். மைண்ட் ஓவர் மைண்ட் மாயா அப்படிங்கிறதுல சூப்பர் மைண்ட் ஓவர் மைண்ட் மாயா அப்படிங்கிற சாப்டர் 28 இந்த கருத்தை பார்த்துருக்கோம். காஸ்மிக் இக்னோரன்ஸ்னா என்ன, இந்த காஸ்மிக் ட்ரூத்னா என்ன அப்படின்னு. காஸ்மிக் இக்னோரன்ஸ்னா பிரபஞ்சம் குறித்து அறியாமையில் இருப்பது. காஸ்மிக் ட்ரூத்னா உண்மை, பிரபஞ்சம் குறித்த உண்மையிலே இருப்பது. மனம் எப்படி இருக்கின்றதுன்னா அந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ்ல இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், மனம் பகவான் மனம் என்கின்ற அமைப்பை எவ்வாறு விவரிக்கின்றார் என்றால், எல்லாமே அதனுடைய தோற்றம் பார்த்தோம் அப்படின்னா, ஆரிஜின் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் மைண்ட், ட்ரூத் கான்சியஸ்னஸ், சூப்பர் மைண்ட் தான் ஆரிஜின். அதுல எல்லாமே படிப்படியாக இரக்கம் கொள்கின்றன. there is a descent. அவ்வாறு அந்த டிசென்ட், இரக்கம் நிகழும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? ஃபர்ஸ்ட் சூப்பர் மைண்ட்,
அதற்கு அடுத்த தளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு தளம். இதெல்லாம் உண்மையான விஷயங்கள். இது எல்லாமே வெவ்வேறு தளங்களை பகவான் கூறுகின்றார். இந்த ஓவர் மைண்டுக்கு அடுத்த தளம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்டினரி மைண்ட் அப்படிங்கிற தளம். ஓவர் மைண்டுக்கு கீழே இந்த ஓவர் மைண்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் மைண்ட் வரைக்குமே பகவான் என்ன கூறுகின்றார், அங்க வந்து எல்லாமே ட்ரூத், காஸ்மிக் ட்ரூத். ஓவர் மைண்ட் வரைக்கும் சொல்றார் பகவான். ஓவர் மைண்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதுனா காஸ்மிக் ட்ரூத். அங்க வந்து ஒன்னஸ் வித் அ சோர்ஸ் இருக்கு. அங்க வந்து ஒன்னஸ். ஓவர் மைண்ட் வந்து சூப்பர் மைண்ட்ல இருந்து பிரிந்து வந்தாலும் கூட ஓவர் மைண்ட் மெயின்டைன்ஸ் இட்ஸ் ஒன்னஸ் வித் அ சூப்பர் மைண்ட். தான் அந்த சூப்பர் மைண்டு உடன் அந்த அமைப்புடன் ஒன்றான அமைப்பு என்பதை அறிந்த வண்ணம் இருக்கின்றது. அதனால்தான் அந்த தளத்திற்கு மேலுள்ள அமைப்புகள் எல்லாமே பகவான் எவ்வாறு கூறுகின்றார், காஸ்மிக் ட்ரூத், பிரபஞ்சம் தழுவிய உண்மையை கடந்த அந்த தளமாக அமைகின்றது. ஓவர் மைண்ட்ல இருந்து கீழே இறக்கம் கொள்ளும் பொழுது மனம் தனியாக பிரிந்து வருகின்றது. அந்த நிலையில மனம் எப்படி இருக்கின்றது என்றால் அந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ், பிரபஞ்சம் ரீதியான ஒரு அறியாமையில் இருக்கின்றது. பிரபஞ்சம் ரீதியான அறியாமையில் எப்படி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மனமும் என்ன நினைக்கின்றது, தான் தனிப்பட்ட சாதனம், தன்னுடைய எண்ணம் என்பது தனிப்பட்ட எண்ணம், தன்னுடைய சக்தி என்பது தனிப்பட்ட சக்தி என்ற அந்த டிவைடட் ஸ்டேட்ல இருக்கு. அதுதான் பகவான் என்ன கூறுகின்றார், காஸ்மிக் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். காஸ்மிக் இக்னோரன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு மனமும் தன்னை தனிப்பட்ட ஒரு அமைப்பாக உணர்ந்த அந்த அறியாமையில் இருப்பது. ஆகையால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், அதுதான் மனமே ஒழிய, மனம் என்பது ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய சாதனமாகத்தான் இருக்கின்றதே ஒழிய ஒரு பொய்யான விஷயங்களை உருவாக்கும் சாதனமாக இல்லை அப்படிங்கிறார். Mind is an instrument of the cosmic ignorance, but it does not seem to be or does not act like a power or an instrument of a cosmic illusion அப்படிங்கிறார். ஆகையால் இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மைண்ட் வந்து அறியாமையில் இருக்கும் சாதனம் தான் உண்மை. ஆனால் அது பொய்யான ஒரு பிரபஞ்சம் குறித்த ஒரு அமைப்பை தோற்றுவிக்கும் அமைப்பாக இல்லை அப்படிங்கிறது பகவான் தெளிவுபடுத்துகின்றார். அடுத்தது போலாம் நம்ம. It is a seeker and discoverer, or a creator, or would-be creator of the truths, possibilities, and actualities. And it would be rational to suppose that the original consciousness and power from which mind must be a derivation is also a creator of truths, possibilities, and actualities, not limited like mind, but cosmic in its scope, not open to error because free from all ignorance, a sovereign instrument, or a self-power of a supreme omniscience and omnipotence, an eternal wisdom and knowledge. Thank you. Thank you. Explanation படிங்க. படிக்கட்டுமாங்க சார்? படிங்க மேடம் ப்ளீஸ். Mind is a seeker and discoverer, or a creator, or would be creator of truths, possibilities, and actualities. Mind must be a derivation from an original consciousness and power. Therefore, it would be rational to assume that this original consciousness and power is also a creator of truths, possibilities, and actualities. But it is not limited like mind, but cosmic in scope. It is not open to error because it is free from all ignorance. It is a sovereign instrument or a self power of a supreme omniscience and omnipotence. It is an eternal wisdom and knowledge. Here, Sri Aurobindo refers to the supermind. Thank you, sir.
தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மனம் என்பது ஒன்றை நாடும் ஒரு சாதனமாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். அது எப்பொழுதுமே மைண்ட் இஸ் அ சீக்கர், இஸ் அ டிஸ்கவரர். இருக்கிறத ஒரு விஷயத்தை அது கண்டுபிடிக்கின்றது. அதே போல என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவோ அந்த சாத்தியக்கூறுகள், நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வெளிப்படக்கூடிய உண்மைகள், வெளிப்படக்கூடிய உண்மையிலே நடைபெறக்கூடிய விஷயங்கள், இவைகளை உருவாக்கும் ஒரு அமைப்பு, உருவாக்கும் ஒரு அமைப்பாக மனம் இருக்கின்றது. மைண்ட் இஸ் அ சீக்கர் அண்ட் டிஸ்கவரர், ஒன்றை கண்டுபிடிக்கின்றது. ஆனால் மனம் என்பது எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு என்பதை பார்த்தோம். மனம் என்பது அதற்கு மேல் உள்ள அமைப்பினுடைய ஒரு துணை அமைப்பு தான் மனம் என்பது. அதற்கு மேலுள்ள அமைப்பு எது என்றால் அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ், இந்த சூப்பர் மைண்ட், அதனுடைய ஒரு வெளிப்பாடு, ஒரு துணை வெளிப்பாடு. ஸோ மைண்ட் மஸ்ட் பி a derivation from an original consciousness and power என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The original consciousness and power என்று பகவான் குறிப்பிடுவது சூப்பர் மைண்ட். அதைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்று குறிப்பிடுகின்றார். இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அண்ட் பவர் தான் அனைத்தையுமே தோற்றுவிக்கின்றது. இதுதான் ட்ரூத். எது இந்த பிரபஞ்சம் குறித்த அனைத்து உண்மைகள், பிரபஞ்சம் குறித்த 3 விஷயங்களை எது தோற்றுவிக்கின்றது? ஒன்று உண்மைகள், ட்ரூத்ஸ். இரண்டாவது பாசிபிலிட்டிஸ், சாத்தியக்கூறுகள். மூன்றாவது ஆக்சுவாலிட்டிஸ், எது இருக்கின்றனவோ, உள்ளனவோ. இது அனைத்துமே தோற்றுவிக்கும் சக்தி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சூப்பர் மைண்ட் தான். ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அண்ட் பவர், ட்ரூத் கான்சியஸ்னஸ், அதுதான் தோற்றுவிக்கின்றதை ஒழிய மாய சக்தி கிடையாது. மாய சக்தி என்பதோ அது மனதை வைத்துக்கொண்டு ஒரு மாய தோற்றங்களை உருவாக்குவதோ இல்லை அப்படிங்கிறார். பகவான் கூறுவது உண்மை இதுதான். இந்த பிரபஞ்சம் எப்படி எதனால் பிரபஞ்சத்துல 3 விஷயங்களை பார்க்கின்றோம். உண்மைகளின் வெளிப்பாடை பார்க்கின்றோம், என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவோ அவைகளினுடைய வெளிப்பாட்டை பார்க்கின்றோம், உண்மையாகவே முற்று பெற்ற நிலையில் உருவாக்கப்பட்ட அம்சங்களை காண்கின்றோம். இதெல்லாமே யார் எப்படி கிரியேட் ஆகின்றது என்றால் அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அண்ட் பவர், ட்ரூத் கான்சியஸ்னஸ், இந்த சூப்பர் மைண்ட், அதுதான் உருவாக்குகின்றதை ஒழிய இட் இஸ் நாட் த கிரியேஷன் ஆஃப் மாயா அப்படிங்கிறார். ஏன்னா அது அதோடைய ஸ்கோப் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் காஸ்மிக் இன் இட் ஸ்கோப். மைண்ட் போல லிமிட்டெட் கிடையாது, அது பிழைக்கு உட்படுவது இல்லை. ஏன்னா அது அறியாமையில் இல்லை, அது இட் இஸ் ஒன்னஸ். அது எப்பொழுதுமே சச்சிதானந்தாவுடன் இணைந்து இருக்கின்றதுனால இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் இக்னோரன்ஸ். அதுபோல அதற்குத்தான் ஏற்கனவே பார்த்தோம், மனதிற்கு இந்த சர்வ ஞானமும் சர்வ வல்லமையும் கிடையாது என்பதை பார்த்தோம். மைண்ட் ஹஸ் நோ ஆம்னிபொட்டன்ஸ் ஆர் ஆம்னிஷியன்ஸ். இந்த சூப்பர் மைண்டுக்கு தான் அது உண்டு. ஆம்னிஷியன்ஸ் அண்ட் ஆம்னிபொட்டன்ஸ் சூப்பர் மைண்டுக்கு தான் உண்டு. ஆகையால இதுதான் பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றதை ஒழிய மனம் உருவாக்குவது இல்லை. இந்த கருத்தை தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். ஆக்சுவலா இன்னைக்கு நேரம் இருந்தால் நம் மதர் இந்த இமேஜினேஷன் குறித்து என்ன கூறியுள்ளார்கள் என்பதை பார்க்கலாம்னு பார்த்தோம். ஆனால் நேரம் கம்மியாக இருக்கின்றது, அதனால அது போன செஷன்லேயே பார்க்கலாம் என்று பார்த்தோம், முடியல. நிச்சயமாக அடுத்த செஷன்ல இந்த சாப்டர்னுடைய லாஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம், அப்போ டைம் இருக்கும். தென் மதர் ரொம்ப அழகாக பேசியுள்ளார்கள். மதர் இந்த ட்ரூத் இமேஜினேஷன் என்கின்ற வார்த்தையே மதர் உபயோகித்துள்ளார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்ஸ்ட் மதருடைய ஸ்டேட்மெண்ட். இமேஜினேஷன் என்ன, அது எப்படி நம்ம நடைமுறை வாழ்வியல பயன்படுத்துவது, அதற்கு எவ்வளவு சக்தி இருக்கின்றது, அது குறித்தெல்லாம் மன்னை ரொம்ப அற்புதமாக பேசியுள்ளார்கள். இந்த நம்ம படித்ததனுடைய பிராக்டிக்கல் அப்ளிகேஷனாக மதர் பேசியுள்ளார்கள். அதை நம்ம அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், நம்ம அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கூறலாம். பகிர்ந்து கொள்வதற்கு ஏதாவது இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம்.
Yes, sir. Vasudevan, sir. வாசுதேவன் சார், உங்க வாய்ஸ் கேட்கல. சார் எஸ், சொல்லுங்க சார். அசோகன் சார் சொல்லுங்க. சார் இப்போ மதர் ஆன் இமேஜினேஷன் இப்போ படிக்க டைம் இருக்காதா சார்? இப்போ இப்போ டைம் என்ன இந்தியா இப்போ வந்து இன்னொரு 1/2 hour இருக்குல்ல? ஆமாம் சார். ஓ சாரி சார், நான் டைம் தப்பாக பார்த்தேன். படிக்கலாம், இப்போ படிக்கலாம், இன்னைக்கு படிக்கலாம். நான் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். சரி சார். ஓ எஸ் சார், தேங்க்யூ. படிங்க சார், நீங்கள் படிங்க. அதாவது டைம் இங்கே தப்பாக பார்த்துட்டேங்க. நான் ஓகே 1 o'clock வரைக்கும் டைம் இருக்குல்ல நம்மளுக்கு. ஓகே, ஷியோர், படிக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ மிஸ்டர். The mother on imagination. No, but it is only an imagination. Isn't it, mother? An imagination? But what is an imagination? You cannot imagine anything which doesn't exist in the universe. It is impossible to imagine something that doesn't exist somewhere. The only possibility is that one may not put one's image in its place. Either one gives it virtues and qualities it doesn't have, or explains it with some other than the right explanation. But whatever one imagines exists somewhere. The main thing is to know where and to put it in its proper place. You cannot think powerfully of something without your thought taking a form. But if we are to believe that this form was physical, that would obviously be an error. Yet it really does exist in the mental world. Imagination is a power of formation. In fact, people who have no imagination are not formative from the mental point of view. They cannot give a concrete power to their thought. Imagination is a very powerful means of action. For instance, if you have a pain somewhere, and if you imagine that you are making the pain disappear or removing it or destroying it, all kinds of images like that, well, you succeed perfectly. There is a story of a person who was losing her hair at a fantastic rate, enough to become bald within a few weeks, and then someone told her, when you brush your hair, imagine that it is growing and it will grow very fast. And always, while brushing her hair, she said, oh, my hair is growing. Oh, it will grow very fast. And it happened. But what people usually do is to tell themselves, ah, all my hair is falling again and I shall become bald. That's certain. It's going to happen. And of course, it happens. Collectives of Mother, Volume 9, page 379, 380. சார், இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் யூ கேன் கோ டு தி நெக்ஸ்ட் போர்ஷன். ஓகே சார். மதர் கிட்ட அந்த கேட்குறாங்க, வெறும் கற்பனை என்று நாம் நினைத்து விடலாமா? நாம் கற்பனை செய்கின்றோம், அது வெறும் கற்பனை தானே என்று நினைத்து விடலாமா என்று அன்னையிடம் கேட்கின்றார்கள். அன்னை வந்து ரொம்ப கேட்டகாரிக்கலா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து இந்த பிரபஞ்சத்துல இல்லாத ஒரு விஷயத்தை நீ கற்பனை செய்து பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. நீ கற்பனை செய்யும் பொழுதே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை தான் நீ கற்பனை செய்கின்றாய் ஒழிய, இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நீ கற்பனை செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ரொம்ப கேட்டகாரிக்கலா சொல்றாங்க. ஆனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் சரியான இடத்தில் பொருத்துவதில்லை. இந்த சரியான இடத்தில் மிஸ்பிளேஸ்மெண்ட், மிஸ்காம்பினேஷன், மிஸ்யூஸ் அப்படிங்கலாம் பகவானுடைய வார்த்தைகளை பார்த்தோம். அதே தான் அந்த அன்னை வந்து அதை ப்ராக்டிக்கலா சொல்றாங்க. என்ன காரணத்தினால நம்ம கற்பனைகள்லாம் வந்து இப்ப தவறாக பொருத்துகின்றோம், இட்ஸ் ராங் காம்பினேஷனா பண்ணிடுறோமே ஒழிய, உண்மையான விஷயம் இருக்கு, ஆனா ராங் காம்பினேஷன். இப்போ ஒருத்தன் வந்து தன்னை வந்து ஒரு அரசனாக நினைத்து கொண்டால் அது ராங் காம்பினேஷன் இல்லையா? அதே போல ஒரு மனிதன் தன்னை பறப்பதாக நினைத்து கொண்டால் இட்ஸ் அ ராங் காம்பினேஷன். மனிதன் என்பவன் உண்மை, பறப்பது என்பது உண்மை, பட் இட்ஸ் அ ராங் காம்பினேஷன். ஆனால் உண்மை, பறப்பது என்பது உண்மை, மனிதன் என்பவன் உண்மை. அதைத்தான் பகவான் இங்க அன்னை கோருகின்றார்கள். என்ன கோருகின்றார்கள்?
சரியான இடத்துல நீங்க பொருத்துவதில்லை அப்படிங்கிறாங்க. பொருத்துனீங்கன்னா யுவர் இமேஜினேஷன் பிகம்ஸ் ட்ரூ அப்படிங்கிறாங்க. இல்லாத அதற்கு அதனிடம் இல்லாத குணாதிசயங்களை நாம் அதற்கு வழங்குகின்றோம். சரியான முறையில் அதை நம் விளக்குவது இல்லை. இருந்தாலும் பகவான் இங்கே அன்னை என்ன கூறுகின்றார்கள், இந்த எதை நாம் கற்பனை செய்தாலும் அது இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கின்றது. அது எங்கு இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து அதை சரியான இடத்தில் நீங்க பொருத்தினீங்கன்னா நீங்க என்ன கற்பனை செய்கிறீர்களோ அது உண்மையாகவே நடைபெறும் அப்படிங்கிறாங்க. அதே போல இன்னொரு கருத்தை அன்னை கோருகின்றார்கள். முக்கியமான ஒரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் குறித்து ஒரு தீவிரமாக சிந்தித்தோம் என்றால், அதற்கு ஒரு தீவிரமான ஒரு எண்ண வடிவத்தை, ஒரு வலிமையான ஒரு எண்ண வடிவத்தை கொடுத்தோம் என்றால், அது என்ன செய்யும் என்றால், அந்த எண்ண வடிவம் உண்மையிலேயே ஒரு வடிவத்தை தனக்கே எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய எண்ணம், மனதில் உருவாக்கும் ஒரு எண்ணம் அது ஒரு வடிவத்தை அடையும் அப்படிங்கிறாங்க. இட் டேக்ஸ் ரியல் ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு வலிமையா ஒரு எண்ணத்தை நம் மனதில் சிந்திக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் அந்த எண்ணத்திற்கு ஒரு வடிவத்தை வழங்குகின்றோம். இட் டேக்ஸ் எ மென்டல் ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. இது மென்டல் ஃபார்ம் எப்படி நம்ம ஒரு பொருளை பார்க்கும் பொழுது பிசிக்கல் ஃபார்ம் பல பார்க்கிறோம். அது போலதானா என்றால் இல்லை, அது அதை விட வலிமையானது அப்படிங்கிறாங்க. அது எங்க இருக்கின்றது, எப்படி இந்த பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கோ, த மொமெண்ட் வி திங்க், இந்த எண்ண வடிவம் என்பது அந்த மென்டல் வேர்ல்டுல நீ உருவாக்குகிறாய் என்று அன்னை கூறுகின்றார்கள். இட் இஸ் ட்ரூ அப்படிங்கிறாங்க. அது இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால்தான் ரொம்ப நம்ம உருவாகும் எண்ணங்களை நம்ம சரியான எண்ணங்களாக உருவாக்க வேண்டும். அடுத்தது என்ன கூறுகின்றார்கள், நம்முடைய கற்பனை என்பது இட் ஹாஸ் அ பவர் ஆஃப் ஃபார்மேஷன் அப்படிங்கிறாங்க. எதை கற்பனை செய்கின்றோமோ அது ஒரு வடிவம் எடுத்து உருவாகுவதற்கு அந்த கற்பனைக்கு அந்த சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. இன்னொரு கருத்து என்னவென்றால், நம்ம எல்லோருமே கற்பனை செய்கின்றோம், அதுதான் உண்மை. கற்பனையே செய்யல அப்படின்னா அவங்களுக்கு எதையும் கிரியேட்டிவா பண்ண முடியாது. எல்லாருமே கிரியேட்டிவா தான் இருக்கும். நம்ம எல்லாருமே கற்பனை செய்கின்றோம். வாழ்வு குறித்து, நம்மளுடைய சொந்த முன்னேற்றம் குறித்து, நாம் செய்ய வேண்டிய சாதனைகள் குறித்து எண்ணுகின்றோம். அது குறித்து கற்பனையும் நாம் கூடவே செய்கின்றோம். இந்த கற்பனையை செய்யும் சக்தி என்பது ஒருவருக்கு இல்லை என்றால் அவருக்கு அவருடைய எண்ணங்களுக்கு அவர்களால் வடிவம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அன்னை. ஆகையால் கற்பனை என்பது இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் மீன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க. இதற்கு அன்னை ஒரு நடைமுறை வழியையும் கூறுகின்றார்கள். எப்படி என்றால், ஒருவருக்கு ஒரு இடத்தில் வலி ஏற்படும் பொழுது எவ்வாறு நீங்க ஒரு மனிதர் அந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும், எண்ண வேண்டும் என்றால், அந்த வலி மறைவது போல் கற்பனை செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. அவ்வாறு செய்தால் என்ன நடக்கும் என்றால், அந்த வலி மெதுவாக அந்த இடத்திலிருந்து விலகிவிடும் அப்படிங்கிறாங்க. இது அன்னை உண்மை அப்படிங்கிறாங்க. If you have a pain somewhere and if you imagine that you are making the pain disappear or are removing it or destroying it, உண்மையிலேயே அது மாதிரி நடக்கும் அப்படிங்கிறாங்க. இது போலதான் எல்லா விஷயத்திலும் அப்படிங்கிறாங்க. நீங்க வலுவே அது வெறும் கற்பனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதற்கு கற்பனைகளுக்கு விஷயத்தை உண்மையிலேயே நடைபெறுவதற்கான அந்த வலிமை உண்டு அப்படிங்கிறாங்க. இதற்கு இன்னொரு உதாரணத்தையும் அன்னை கோருகின்றார்கள். ஒரு பெண்மணிக்கு முடி உதிர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையால் அந்த பெண்மணிக்கு என்ன அறிவுறுத்தப்படுகின்றது என்றால், அந்த தலையை வாரும் பொழுது அந்த உங்களுடைய முடி வளர்வது போல் நீங்க கற்பனை செய்து கொள்ளுங்கள் என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. அவ்வாறே அந்த பெண்மணியும் தன்னுடைய முடியை வாரும் பொழுது தன்னுடைய தலைமுடி வளருவது போல் ஒரு வலிமையான கற்பனையை செய்து கொண்டார்கள்.
என்ன உண்மையிலேயே நடந்தது என்றால், உண்மையிலேயே அந்த பெண்மணிக்கு அந்த முடி உதிர்வது என்பது, தலைமுடி உதிர்வது என்பது நின்றுவிட்டது. அது மாத்திரமல்ல, அது மீண்டும் வளர ஆரம்பித்தது. இது இது அது இது குறித்து அன்னை என்ன கூறுகின்றார்கள்? எதிர்மறையாக சிந்திக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த எதிர்மறையான சிந்தனையின் காரணமாக அந்த நிகழ்வு மேலும் துரிதப்படுத்துகின்றது. இப்ப முடி கொட்டுவதற்கு பதிலாக தான் சீக்கிரம் என்னுடைய முடி உதிர்ந்துவிடும் என்று ஒரு மனிதர் நினைத்தார் என்றால், அவருக்கு அந்த முடி கொட்டுவது மீண்டும் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. ஆகையால் அந்த கற்பனைக்கு அவ்வளவு சக்தி உண்டு என்று அன்னை கூறுகின்றார்கள். அடுத்தது, கற்பனைகளை நாம் எப்படி ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்துவது, இது குறித்து அன்னை ரொம்ப அழகாக கூறுகின்றார்கள். எப்படி கற்பனைகள் தோன்றுகின்றன, கற்பனைகளை நம்ம ஒரு நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தினாதான் நம்ம அதன் மூலம் ஒரு விளைவை, ஒரு சிறந்த விளைவை அடைய முடியும். அது கற்பனையை நம்ம மனசு போற போக்கு விட்டோம் அப்படின்னா, அது அதுல இருந்து எந்த விதமான ஒரு சிறந்த விளைவையும் பயனையும் நம்மால அடைய முடியாது. எப்படி நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய கற்பனைகளை நெறிப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றாங்க. படிங்க சார் ப்ளீஸ். Yes, sir. படிங்க சார் ப்ளீஸ். Yes, sir. Disciplining the imagination. Sweet mother, the other day you told me that it was necessary to learn how to discipline the imagination. Yes, how is it done? Imagination is something very complex and manifold. What is diagonal called imagination? It can be the capacity for seeing and recording, noting the forms in some mental or other domain. There are artistic, literary, poetic domains, domains of action, scientific domains, all belonging to the mind. Not a very high and abstract mind, a mind above the physical mind, which without our knowing it, pours out constantly through the individual and collective mind to manifest in action. Some people, sir, shall I continue the second paragraph? எஸ் சார், படிங்க. ஃபுல்லா படிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Okay. Some people, through a special faculty or in contact with these domains, take up one formation or other that is there, draw them to themselves and give them an expression. This power of expression is different in different people, but those who can open themselves to these domains, to see things there, to draw these forms towards themselves and express them, either in literature or in painting or music or in action or science, or according to the degree of their power of expression, either very highly talented beings or else geniuses. There are higher geniuses still. They are people who can open to a higher region, a higher force which, passing through the mental layers, comes and takes a form in a human mind and reveals itself in the world as new truths, new philosophical systems, new spiritual teachings, which are the works and at the same time the actions of the great beings who come to take birth on earth. That is an imagination which can be called truth imagination. These higher forces, when they come down into the earth atmosphere, take living, active, powerful forms, spread throughout the world, and prepare a new age. These two kinds of imagination are what could we call higher imaginations. And now, to come down to a more ordinary level, everyone has in him, in a greater or lesser measure, the power to give form to his mental activity and use this form either in his ordinary activity or to create and realize something. We are all the time, always creating images, creating forms. We send them into the atmosphere without even knowing that we are doing so. They go roaming about, pass from one person to another, meet companions, sometimes join together and get on happily, sometimes create conflicts, and there are battles. For often, very often, in these mental imaginations, there is a small element of will which tries to realize itself, and then everyone tries to send out his formation so that it can act, so that things can happen as he wants, and as everyone does this, it creates a general confusion. So, individually, this is what happens. Some people do all that without knowing it, perhaps everybody, and they are constantly tossed from one thing to another and hope, wish, desire, or disappointed, sometimes happy, sometimes in despair,
for they don't have any control or mastery over these things. But the beginning of wisdom is to look at ourselves and thinking, or to look at ourselves thinking, and to see this phenomenon, become aware of this constant projection into the atmosphere of small living entities which are trying to manifest. All this comes out of the mental atmosphere which we carry within ourselves. Once we see and observe, we can begin to sort them out, that is, to push back what is not in conformity with our highest will or aspiration, and allow to move towards manifestation only the formations which can help us to progress and to develop and normally. This is the control of active thought, and that was what I meant the other day. How கொஞ்சம் will it? சார் ஒரு நிமிஷம் எடுத்தீங்கன்னா இதுவரைக்கும் நீங்க படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Okay, sir. மதர் வந்து இந்த இமேஜினேஷன்ஸ் பத்தி பேசும்பொழுது டிசிப்ளினிங் த இமேஜினேஷன்ஸ், எப்படி கற்பனைகளை நம்ம ஒழுங்குபடுத்துவது அது குறித்து பேசும்பொழுது மதரை வந்து கற்பனைகள்ல வந்து 3 நிலைகளை 3 வகையாக வகைப்படுத்துகின்றார்கள் அன்னை. கற்பனைகள்லேயே மதர் வந்து 3 விதமாக வகைப்படுத்துகின்றார்கள். எப்படின்னா, இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இலக்கியவாதிகள் இருக்கின்றார்கள், அதே போல கவிஞர்கள் இருக்கின்றார்கள், அப்புறம் ஓவியர்கள் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள், இசைக்கலைஞர்கள் இருக்கின்றார்கள். இவங்கெல்லாம் வந்து சாதாரண மனிதர்களை விட சற்று உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் இல்லையா? கலைஞர்கள், ஓவியர்கள், இலக்கியவாதிகள், விஞ்ஞானிகள், இசைக்கலைஞர்கள், இவங்கெல்லாம் சாதாரண மனிதர்களை விட சற்று உயர் நிலையில இருப்பவர்கள். இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் எப்படின்னா, எங்கிருந்து இவங்களுக்கு எல்லாம் வருது அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து எங்கிருந்து இன்ஸ்பிரேஷன் இவங்களுக்கு வருது அப்படின்னா, மனதை கடந்த அல்லது மனதை ஒட்டியுள்ள வேறொரு தளத்தில் இருந்து இவர்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வருது. அதை புரிந்து கொள்ளணும். இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிஸ்டிக், லிட்ரரி ஜீனியஸ், சயின்டிபிக், இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு தெரியாத எந்த தளம், ஆனா மனம் என்கின்ற தளத்தை, சாதாரண மனோதளத்திற்கு மேற்பட்ட தளத்தில் இருந்து தான் இன்ஸ்பிரேஷன் இவங்களுக்கு எல்லாருக்குமே வருது. அது அவங்களுடைய நிலையை பொறுத்து இருக்கு. மிக உயர்ந்த நிலையிலும் கிடைக்கும், அதுக்கு மேலுள்ள அதுக்கு சற்று கீழான நிலையிலும் கிடைக்கும். சாதாரண பிசிக்கல் மைண்ட்ல இருந்து சற்று உயர்ந்த நிலை, இந்த நிலையில இருந்து அவங்களுக்கு வருது. எல்லாம் மேலேருந்து அப்படியே கொட்டிக்கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. நிறைய கவிஞர்களுக்கு அப்படித்தான். எப்படி அவங்கள எழுத முடியும்? அங்க வந்து யாராவனா இருக்கலாம், மிக உயர்ந்த கவிஞர்களா இருக்கலாம். நிறைய பேருக்கு பார்க்குறோம் அப்படியே அந்த கவி வந்து பொழியும் அப்படிம்பாங்க. கவிஞர்களுக்கு வந்து அந்த கவித்திறன் என்பது அவர்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தை ஆரம்பிச்சா போதும், அப்படியே பொழிந்து கொண்டே இருக்கும்னு பார்க்குறோம். இதே போலதான் எல்லாருக்கும், இசைக்கலைஞர்கள், ஓவியர்கள், அப்புறம் வந்து இலக்கியவாதிகள், சயின்டிபிக் டிஸ்கவரிஸ், எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்க மதர் என்ன கூறுகின்றார்கள், எந்த தளத்தில் இருந்து அவர்களுக்கு கிட்டுகின்றன என்றால், சாதாரண ஆர்டினரி பிசிக்கல் மைண்ட்ல அதற்கு அடுத்த தளத்தில் இருந்து வருகின்றது. இது வந்து எப்படி வருகின்றது என்றால், ஒரு சாதாரண தனிப்பட்ட மனதின் மூலமாகவும் அல்லது அந்த ஒட்டுமொத்த மனதின் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்துகின்றது. இண்டிவிஜுவல் ஆர் கலெக்டிவ் மைண்ட் மூலமாக இந்த வேறொரு தளத்தில் இருந்து இவைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இவங்க என்ன பண்றாங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த தளத்தில் இருந்து அந்த விஷயங்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள், அதற்கு வடிவம் கொடுத்து வெளிப்படுத்துகின்றார்கள். பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அது வந்து ஒவ்வொருக்கும் மாறுபடும். இந்த எவ்வாறு வெளிப்படுத்துவது என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கிடையே வேறுபடும். ஏனென்றால் அனைவருமே இந்த மேலுள்ள தளங்களுக்குள் அங்கிருந்து தான் அனைத்துமே தெரிவித்துக் கொள்கின்றார்கள். இவைகளை வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்துகின்றார்கள். அவர்களுடைய திறனுக்கு ஏற்ப
அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இது ஒரு தளம். இதற்கும் மேல ஒரு தளம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதற்கும் மேல ஒரு தளம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த தளம் எப்படி அப்படின்னா, இது ஒரு ஹையர் ரீஜன், ஹையர் ஃபோர்ஸ். இந்த உயர் தளத்தில் இருந்து மனோதளத்திற்கு சில உண்மைகள் தெரிவிக்கப்படுகின்றன. எத்தகைய உண்மைகள் என்றால், ஒரு புதிய உண்மைகளின் வெளிப்பாடுகள், புதிய தத்துவ அமைப்புகளின் வெளிப்பாடுகள், புதிய ஆன்மீக கருத்துக்கள், இவையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாதாரண அந்த ஒரு மனதினுடைய உயர்தளம். இதைத்தான் பகவான் என்ன கோருகின்றார்? ஸ்பிரிச்சுவலைஸ்டு மைண்ட் அப்படிங்கிறார். மனதினுடைய உயர் தளங்களான இந்த இல்லியூமின்ட் மைண்ட், இன்ட்யூட்டிவ் மைண்ட், ஓவர் மைண்ட், இந்த தளம் இதை குறித்து தான் அன்னை குறிப்பிடுகின்றார்கள். அந்த தளத்தில் இருந்து எத்தகைய உண்மைகள் வருகின்றன என்றால், புதிய உண்மைகள், புதிய ஆன்மீக, புதிய தத்துவ கோட்பாடுகள், ஆன்மீக கருத்துக்கள், இவைகள் எல்லாமே இந்த உயர்தளத்தில் இருந்து வெளிப்படுகின்றன. வெளிப்பட்டு சில ஆன்மீக புருஷர்களின் மூலமாக, த கிரேட் பீயிங்ஸ், அவர்களின் மூலமாக இந்த புவியில் வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த இமேஜினேஷன், இதெல்லாம் இமேஜினேஷனா இருந்தாலும், இந்த இமேஜினேஷனை எவ்வாறு இந்த இமேஜினேஷன், இந்த கற்பனை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது என்றால் ட்ரூத் இமேஜினேஷன். இதைத்தான் பகவான் அங்க கூறியிருந்தார். ஸோ அன்னையும் அதே சொற்றொடரே உபயோகிக்கின்றார்கள். ட்ரூத் இமேஜினேஷன் என்கின்ற அதே ஃப்ரேஸ் தான் மதர் யூஸ் பண்றாங்க. இதே கருத்தை தான் பகவானும் கூறியிருந்தார். ஸோ அன்னை லைவ் டிவைன் படிச்சுட்டு இதெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது. மதர் ஏன்னா மதரோடைய கான்சியஸ்னஸும் ஸ்ரீ அரவிந்தோடைய கான்சியஸ்னஸும் பார்த்தோம் அப்படின்னா சற்றும் வித்தியாசமே இருக்காது. மதர் கூறுவது எல்லாமே பகவானினுடைய கருத்துக்களினுடைய நடைமுறையில் எப்படி செயல்படுத்துவது என்பது குறித்து தான் அன்னை கோரியுள்ளார்கள். அதனால அன்னையும் இதே கருத்து தான் கூறுகின்றார்கள். இந்த உயர்தளத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதாரண கற்பனைகள் அல்ல, ட்ரூத் இமேஜினேஷன். ஏன்னா அது ஹையர் கான்சியஸ்னஸ்ல இருந்து கிடைக்க தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்தது பகவான் அன்னை என்ன கோருகின்றார்கள்? இது இதெல்லாமே ஹையர் இமேஜினேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்தது சாதாரண லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கு ஒரு வடிவம் கொடுக்கும் ஒரு சக்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்கின்றான்? தொடர்ச்சியாக அவன் தன் மனதிற்குள்ளேயே வடிவங்களையும் தோற்றங்களையும் உருவாக்கி கொண்டே இருக்கின்றான். அது மாத்திரமல்ல, அதை அவன் என்ன செய்கின்றான்? அந்த மனோதளம், மனம் மென்டல் வேர்ல்ட், மனோமய உலகத்தில் அவைகளை உலவ விடுகின்றான், வெளியில விட்டுறாங்க. once he creates all these creations, mental imaginations, அதை மனம் சார்ந்த உலகில் அவன் உலவ விடுகின்றான். அது என்ன செய்கின்றது? ஒரு மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதனுக்கு செல்கின்றது அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனிடத்தில் இன்னொரு மனிதனுக்கு செல்கின்றது. அது ஒத்த மனிதர்களை நாடுகின்றது, ஒன்று சேருகின்றது. அதனால் ஒத்த மனிதர்களை நாடி ஒன்று சேருவதனால் அது ஒரு மகிழ்ச்சியோடு கூட இணைப்பாக மாறுகின்றது. இதுவும் நடக்கின்றது. சில சமயம் அந்த மாறுபட்ட அமைப்புகளை அது சாரும் பொழுது அங்கு முரண்பாடும் தோன்றுகின்றது. ஸோ ஹாப்பி ஹார்மனிஸும் நடைபெறுகின்றது. தேர் ஆர் ஆல்சோ கான்ஃபிளிக்ட்ஸ். இந்த எண்ண உருவாக்கங்களின் மூலமாக இவை இரண்டுமே நடைபெறுகின்றது. இது என்ன நடைபெறுகின்றது என்றால், இப்ப இந்த கான்ஃபிளிக்டிங் வில்ஸ் நடைபெறும். அதாவது ஒன்றுடன் ஒன்று முரண்பட்ட எண்ண உருவாக்கங்கள், அந்த மென்டல் வில்ஸ், இதன் காரணமாக என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒரு போராட்டம், ஒரு கன்ஃபியூஷன், இவையெல்லாம் ஏற்படுகின்றது. ஸோ தனிப்பட்ட முறையில் இதுதான் நடைபெறுகின்றது அப்படிங்கிறாங்க மதர்.
இதுல என்ன அப்படின்னா, இதுல தனி மனிதன் சிக்கிக் கொள்கின்றான் அப்படிங்கிறாங்க. இதுல முக்கியமான கருத்தை என்ன கவனிக்க வேண்டும் அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த போராட்டத்தில், இந்த எண்ணங்களுக்கு இடையேயான ஒரு முரண்பாட்டில், இந்த கலேபரத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் சிக்கிக் கொள்கின்றான். அவனுக்கு இத்தகைய நிகழ்வுகளின் மீது ஒரு ஆளுமை இருப்பது இல்லை. ஆகலால் ஒவ்வொரு மனிதனும் ஏன் அந்த ஆளுமையில் இருப்பதில்லை என்றால், தன்னை அவன் வெளிப்படுத்திக் கொள்கின்றான். ஹி ப்ரொஜெக்ட்ஸ் ஹிம்செல்ஃப் இன்டு திஸ் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறாங்க. ஆகையால அன்னை என்ன கூறுகின்றார்கள், ஒவ்வொரு மனிதனும் இத்தகைய சூழ்நிலைகளின் மீது ஒரு ஆளுமையை கொள்ள வேண்டும், இதில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இது ஒன் மஸ்ட் ஹேவ் கண்ட்ரோல் அண்ட் மாஸ்டரி ஓவர் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிறாங்க. தனக்குள்ளேயே உற்று பார்த்து எவைகளெல்லாம் தனக்கு தேவையோ அவசியமோ அவைகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு, எவைகள் எந்த இயக்கங்கள் எந்த அமைப்புகள் எல்லாம் தனக்கு தேவையில்லையோ அதை தன்னிலிருந்து விலக்க வேண்டும் என்று அன்னை கோருகின்றார்கள். இது ஒவ்வொரு மனிதனை சுத்தியும் இந்த முரண்பட்ட அமைப்புகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. மனிதன் சற்று விழிப்புற்று எவையெல்லாம் தனக்கு சாதகமாக தன்னுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கின்றனவோ அவைகளை மாத்திரம் தன்னுள் அனுமதித்து, தேவையில்லாதவற்றை தன்னுள் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன கோருகின்றார்கள், ஒன்ஸ் we see and observe we can begin to sort them out. That is to push back what is not in conformity with our highest will or aspiration and allow to move towards manifestation only the formations which can help us to progress and develop normally. அதாவது இது எல்லாமே பிரபஞ்சத்துல இந்த இயக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றது. நம் மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகின்றது, ஒரு தவறான எண்ணம் தோன்றுகின்றது என்றால் அதற்கு நாம் மாத்திரமே காரணம் அல்ல. அது இந்த பிரபஞ்ச இயக்கத்திலிருந்து நமக்குள்ளே வருகின்றது. எல்லா விதமான ஒரு எதிர்மறையான எண்ணங்களும் இயக்கங்களும் பிரபஞ்ச இயக்கங்களிலிருந்து நமக்குள்ளே வருகின்றது. இதற்கு அன்னை என்ன கூறுகின்றார்கள், நீங்க அதுக்குள்ள சிக்கிக்காதீங்க, கொஞ்சம் விழிப்புடன் இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும், தேவையற்ற எண்ணங்களையும் இயக்கங்களையும் நம்முள் நுழைந்து செயல்படுவதற்கு நாம் அனுமதி அளிக்கக்கூடாது, நம்மால் விளக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதைத்தான் நான் திஸ் இஸ் அ கண்ட்ரோல் ஆஃப் ஆக்டிவ் தாட் அண்ட் தட் வாஸ் வாட் ஐ மென்ட் த அதர் டே அப்படிங்கிறாங்க. இது ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த முதல்ல 2 சொன்ன அமைப்பு பாசிட்டிவ். இந்த மூன்றாவது அமைப்பில் தான் சாதாரண மனிதன் இருக்கின்றான். அதுல மனிதன் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இதுல சிக்கிப்போம், தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம மனம் சிக்கிக்கொள்ளும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது போலாம், நம்ம அடுத்த போர்ஷன். How many times you sit and become aware that the thought is beginning to form images for itself, tell itself a story, and once you have made a complete harmonious construction, as perfect as you can make it, then you open your hands and let the bird fly away. If it is well made, it always realizes itself in the end, and that is what one doesn't know. But the thing is realized in the course of time, sometimes long afterwards, when you have forgotten your story, can no longer remember having told it to yourself. You have changed much or thinking about other things, and that is why it is so important to control yourself. For if within you there are multiple and contradictory wills, not only wills but tendencies, orientations, levels of life, all this passes back is in your life. I have known people with such opposite sides in their nature, so contradictory that one day they could make a magnificent, luminous, powerful formation or realization, and then the next day a defeatist, dark, black formation, a formation of despair, and so both would go out. And I was able to follow in the course of circumstances the beautiful one being realized, and while it was being realized, the dark one demolishing what the first one had done. But if one stands back or ascends a step, one can look at all these things, put them in their place, keep some, destroy or get rid of those one does not want,
and put all one's imaginative power, what is called imaginative, only in those one wants and which conform with one's highest aspiration. That is what I call controlling one's imagination. It is very interesting. When one learns to do it and does it regularly, one no longer has time to feel bored. And instead of being a cork afloat on the waves of the sea and tossed here and there by each wave defenselessly, one becomes a bird which opens its wings, flies above the waves, and goes wherever it wants. That's all. Collected Notes of Mother, Volume 9, page 385 to 388. Thank you, Sir. தேங்க்யூ தேங்க்யூ. இதுல ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்தை அன்னை கூறுகின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள்? நம்ம வந்து சிந்திக்கின்றோம், சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு 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 எண்ணத்தை, ஒரு எண்ணம், அது அது அதை சுற்றி ஒரு ஒரு வடிவத்தை உருவாக்குகின்றோம். ஒரு உருவத்தை, வடிவத்தையும் ஒரு எண்ணத்தை சுற்றி உருவாக்குகின்றோம். ஒரு அழகான ஒரு கதை போன்ற ஒரு வடிவத்தையும் ஒரு அமைப்பையும் உருவாக்குகின்றோம். அந்த உருவாக்கத்தை என்ன செய்கின்றோம்? உருவாக்கிய பின்னர் இந்த மனோ உலகத்தில், மனம் சார்ந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் உலவ விடுகின்றோம். எப்படி ஒரு பறவையை பறக்க விடுகின்றோமோ, கூட்டிலிருந்து பறக்க விடுகின்றோமோ, அதே போல நம்முடைய எண்ண உருவாக்கத்தை பறக்க விடுகின்றோம். ஆனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், எதை உருவாக்கி உள்ளோமோ நம் மனதில், அது இறுதியாக அது முற்று பெறுகின்றது, உண்மையாக மாறுகின்றது. இதை ஒருவர் அறிந்திருப்பதில்லை என்று அன்னை கூறுகின்றார்கள். என்ன காரணம் என்றால், எதை நாம் எந்த எண்ண உருவாக்கத்தை, அது நல்லதாகவும் இருக்கலாம், தீமையானதாகவும் இருக்கலாம். எதை உருவாக்குகின்றோமோ அது இன்றைக்கு இல்லாவிட்டாலும் கூட, பின்னொரு நாளில் நாம் அதை மறந்து விட்டாலும் கூட அது உண்மையாக நடைபெறும் அப்படிங்கிறாங்க. ஆகையால ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எதை உருவாக்குகின்றோமோ அது குறித்து நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து நம்மளுடைய எண்ண உருவாக்கங்களின் மீது ஒரு நல்ல ஆளுமையை கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் என்றால், நமக்குள்ளேயே வந்து கான்ட்ரடிக்டரி வில்ஸ் இருக்கும். ஒன்றுடன் ஒன்று முரண்பட்ட சங்கல்பங்கள் இருக்கும். அது என்ன செய்யும்? ஒரு நல்லதையும் உருவாக்கும், அதே சமயத்தில் தீயதையும் உருவாக்கிடும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது குறித்து அன்னை என்ன கூறுகின்றார்கள்? ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த முரண்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன. இந்த முரண்பட்ட அமைப்புகள் என்ன ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஒரு பியூட்டிஃபுல், ஒரு அமைதி, ஒரு நல்ல ஒரு நல்ல எண்ணம் தோன்றுகின்றது, ஒரு அழகான எண்ணம் தோன்றுகின்றது. அது கூடவே ஒரு அந்த எது வந்து ஒரு சிறப்பில்லாத ஒரு எண்ணமோ, ஒரு இருளை ஒட்டிய எண்ணமோ, இதுவும் தோன்றுகின்றது ஒரு மனிதனுக்கு. அதாவது ஒரு மனிதன் மகிழ்வாக இருக்கும் பொழுது, பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கும்போது நல்ல எண்ணம் தோன்றுகின்றது. அதே ஒரு நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், டிப்ரெஷன்ல இருக்கும்போது வேறொரு மாதிரி எண்ணம் தோன்றுகின்றது, எண்ண வடிவம் தோன்றுது. இது ரெண்டுமே போகுது அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து அந்த மென்டல் அட்மாஸ்பியர்ல போகுது. இந்த நல்ல எண்ணம் வந்து ஒரு வடிவெடுத்து உருவாகும் தருணத்தில் என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த சிறப்பில்லாத தேவையற்ற எண்ணம், இருளை ஒட்டி அமைந்த உருவாக்கப்பட்ட எண்ணம் என்ன செய்கின்றது என்றால், இந்த நல்ல எண்ணம், இந்த அழகான எண்ணம் வடிவம் பெறுவதை அது தடுக்கின்றது அப்படிங்கிறாங்க. ஆகையால அண்ணன் என்ன கூறுகின்றார்கள்? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து விலகி நின்று பார்த்து, எது வந்து நமக்கு முன்னேற்றத்திற்கு தேவையோ அந்த எண்ணத்தை மாத்திரம்தான் நாம் உருவாக்கி அதை தான் நாம் வெளியில் அனுப்ப வேண்டுமே தவிர, தவறான எண்ணத்தையோ நெகட்டிவ் தாட்ஸையோ உள்ளே வரவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஒன்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் வந்தது அப்படின்னா, என்னதான் பாசிட்டிவ் தாட்ஸ் கூட இருந்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் என்ன செய்கின்றது என்றால், அந்த நேர்மறையான எண்ணங்கள் வந்து நிஜமாகவே நடைபெறும் தருவாயில் இந்த எதிர்மறையான எண்ணங்களினுடைய குறுக்கீட்டால் அவைகள் வந்து தடை செய்யப்படுகின்றன என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையால ஒவ்வொரு மனிதனும் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு சிந்திக்கும் பொழுதே
எண்ணங்களினுடைய போக்கை மிகவும் உன்னிப்பாக கவனித்து எது தேவையான எண்ணங்களோ அதை மாத்திரமே உருவாக்கி நல்ல கற்பனைகளை மாத்திரமே செய்ய வேண்டும். எதிர்மறையான அமைப்புகளை செய்தோம் என்றால் நம்மளால இந்த கான்ஃபிளிக்ட்ல தான் நம்ம இருப்போம் அப்படிங்கிறாங்க. எப்படி ஒரு கார்க், ஒரு ரப்பர் இது எப்படி அலைகள்ல இங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்படுகின்றது அவ்வாறு தான் இருப்போம். நம்ம தேர்ந்தெடுத்து சரியான கற்பனைகள் எண்ணங்களின் மூலம் செய்தோம் என்றால் நாம் ஒரு பறவைகளை போல நம்ம இருப்போம் அப்படிங்கிறாங்க. சுதந்திரமாக இருப்போம். தேவையான விஷயங்கள் மாத்திரம்தான், நம்ம நல்ல விஷயங்கள் தான் நம்ம சேரும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம கையில தான் எல்லாமே இருக்குது. இது ரொம்ப எல்லோருமே இதை படித்து பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான கருத்துக்களை கொண்ட அன்னையினுடைய கூற்று. நம்ம ஏதோ டைம் அப் ஆயிடுச்சு, இதோட முடித்து கொள்ளலாம். நம்ம அடுத்த செஷன்ல லாஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். தேங்க்யூ சார், அசோகன் சார் ரிமைண்ட் பண்ணதுக்கு. ஏன்னா நான் டைம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு ஏதாவது ப்ரீஆக்குபேஷன் இருக்குமோ நினைச்சு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன். சொல்லுங்க சார். இல்ல உங்களுக்கு ஏதாவது ப்ரீஆக்குபேஷனால அது இல்ல எதுவுமே கிடையாது. ஐ ஹேவ் நோ ஆஸ் ஆஃப் நோ எதுவும் கிடையாது. நான் மிக்ஸ் இந்தியா டைம் இதையும் நான் தப்பா இது பண்ணிட்டேன். நான் தேங்க்யூ மச் சார். எல்லாருக்குமே நல்லதா போச்சு எங்களுக்கு எல்லாம். ரொம்ப அற்புதமான கருத்துக்கள், அணியினுடைய கருத்துக்கள். ஆமா சார். தேங்க்யூ மச் சார். தேங்க்யூ. Let us all try to be worthy of Shobindo's centenary.
பகவானுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி.